எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற எல்லா ஆஹ், நிகழ்ச்சியில பங்கு கொள்ள வந்திருக்கிற எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நாலாம் பாவம் சொல்லும் உண்மை, சொந்த வீடு மனை யாருக்கு அமையும் அப்படிங்கிற டைட்டில் பார்க்க போறோம். ஐயா ஓசூர்ல இருந்து ஜி வெங்கடேசன் அவர்கள் இதை பேசுறதுக்காக வந்திருக்காங்க மேடைக்கு. ஐயாவுடைய அறிமுகம், ஐயாவுடைய தாய் தகப்பனார் கோவிந்தன் சரஸ்வதி. ஐயா உடைய பிறந்த தேதி 29/5/1971. பரம்பரை ஜோதிடர். 7-8 தலைமுறையாவே அவங்க ஜோதிடத்தை தான் ஜோதிடத்துல பரம்பரையா 8 தலைமுறையா இருக்காங்க. ஜி வெங்கடேசன் ஐயாவுடைய குருநாதர் அவரோட தந்தை கோவிந்தன் அவர்கள் தான். ஸோ இப்போ அவங்க பேசிக்கா அவங்க படிச்சிருக்கிறது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க, எம்சிஏ படிச்சிருக்காங்க, ஹெச்டிஎஸ்சி சொல்லிட்டு ஹையர் டிப்ளமா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. ஸோ அது மூலமா சாஃப்ட்வேர் கம்பெனியும் என்டர்பிரினரா பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம ஜோதிடத்துல பிராக்டிஸ் நித்தியப்படிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய 2 வருஷம் ஐகாஸ்ல எம்ஏ அஸ்ட்ராலஜி படிச்சு இப்ப ஐகாஸ்லயே ஃபேக்கல்டியாவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு நல்ல தகவல். ஸோ எங்க படிச்சாங்களோ அங்கேயே ஃபேக்கல்ட்டியா இருக்காங்க அப்படிங்கிறது. மற்றெல்லாம் அவருக்கு ஓன் யூடியூப் சேனல்ஸ் அது மூலமாகவும் அவங்களுடைய அஸ்ட்ராலஜி சர்வீஸை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவருடைய ஓன் சிஸ்டர் தங்கச்சி அவங்களும் இவரோட கூடவே அஸ்ட்ராலஜி இவர் கூடவே படிச்சிருக்காங்க. அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே 10 வருஷமா ஜோதிடத்துல பயிற்சியில இருக்காங்க, ப்ராக்டிஸ்ல இருக்காங்க. ஸோ ஐயாவுடைய அறிமுகம் இது. ஐயாவுடைய சொந்த ஊர் சொன்னாங்க சேலம், ஈரோடு, சங்ககிரியில அவங்க அஸ்ட்ராலஜி அங்கேயும் நிறைய அவங்களுடைய கன்சல்டேஷன்ஸ், அவங்க அப்பாவுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் அவரும் இப்ப பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய தகவல்கள். ஸோ 4ஆம் பாவம் சொல்லும் உண்மை, சொந்த வீடு மனை யாருக்கு அமையும் அப்படிங்கிற டைட்டில்ல இன்னைக்கு ஒசூர்ல இருந்து ஜி வெங்கடேசன் அவர்கள் பேச போறாங்க. ஐயா வணக்கம், வாங்க. ஐயாட்ட மேடையை ஒப்படைக்கிறோம். ஐயா வணக்கம். உங்களோட அறிமுகம்லாம் கரெக்டா இருந்ததா? கரெக்டா இருந்தது மேடம். கரெக்டா இருந்தது. நான் கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் பண்றேங்க. ஷேர் பண்ணிட்டு என்னுடைய இறை வணக்கத்துல இருந்து நான் ஆரம்பிக்க விரும்புறேன். சரி. எனக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேருக்கு ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்தாச்சுங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியும். நீங்க தெரியுறீங்க. ஓகே ஒரு நிமிஷங்க. எப்போங்க? தெரியும். ஓகே ரைட். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ அதிதி தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ தேவதேவோ பவ. அதாவது இந்த நன்னாளில் ஒரு நல்ல ஜோதிட தலைப்புடன் சான்றோர்களும் ஆன்றோர்களும் நிறைந்திருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஜோதிட ஆச்சாரிய புருஷர்களுக்கு அனைவருக்கும் அடியேனுடைய சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ அதிதி தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ தேவ தேவோபவ. இந்த 5 விஷயங்களை ஒரு மனிதன் கரெக்டாக சரியாக கடைபிடித்தானால்
அவனுக்கு எந்த விதமான கிரக தோஷங்களும் அவனை விட்டு விலகும். அவனுடைய கர்மாக்கள் அணுகக்கூடிய கர்மாக்கள் அவனை விட்டு விலகும். எல்லா விதத்திலையும் சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கையை இறைவன் அளிப்பான் என்பது இது குறிக்கிறது. இதில் பெரும்பாலும் இந்த அதிதி தேவோபவ என்ற பதத்தை பெரும்பாலும் நிறைய உபயோகப்படுத்துவதில்லை. ஏனென்றால் அதித்தியும் ஆச்சாரிய தேவபுருஷர்களும் ஒன்றுதான் என்பதில் நம்மளுடைய முன்னோர்களின் வாக்கு. அதித்தி என்றால் என்ன அப்படின்னா, அதித்தி அப்படிங்கிறது விருந்தாளிகள் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய சாதாரணமான ஒரு வார்த்தை உபயோகத்தில். ஆனால் ஆச்சாரிய புருஷர்களையும் சித்த புருஷர்களையும் ரிஷி புருஷர்களையும் இறைவனுடைய அவர்களும் ரிஷி புருஷர்கள் அனைவரும் சித்த புருஷர்கள் அனைவரும் உத்தம புருஷர்கள், இறைவனுடைய தாசர்கள், இறைவனுடைய கட்டளைக்கு இணங்கி ஒருவருடைய வீட்டிற்கு வந்து அவர்கள் இடும் அன்னத்தை உண்டு அவர்களிடத்தில் சில பணிவிடைகளை வாங்கி கொண்டு அவர்களுடைய தோஷத்தையும் சில கர்மாக்களையும் எடுத்து செல்வதாக ஐதீகம். ஸோ அதனால் அந்த பதத்தை எடுத்துவிட்டு மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதித்தி தேவோபவ என்று இந்த பதத்தை உபயோகப்படுத்துவது ஒரு பொதுவான விஷயமாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தோம்னா, ஜோதிடம் என்றாலே பராசரனுடைய வணக்கத்தையும் அவருடைய அருளாசியையும் பெற்றுக்கொண்டு தொடங்குவது என்பது என்னுடைய ஒரு வழக்கமான ஒரு செயல். எந்த ஒரு உரையாற்றுவதற்கு முன்பும் பராசரரை நினைவுபடுத்தாமல் என்னுடைய உரையை துவக்குவது இல்லை. அப்படி பார்த்தால் ஜோதிடம் என்பது கலையா சாஸ்திரமா என்று கேட்டால் என்னுடைய கருத்தின்படி அது வந்து கண்டிப்பாக ஒரு வேதம் என்று பல மீட்டிங்கில் நான் திருப்ப இதையே சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டார் அகாடமி மீட்டிங்கில் முன்னாடி இருக்கக்கூடிய மீட்டிங்லேயும் இதனுடைய நிலைப்பாட்டை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பராசரரை தொடாமல், ஏன்னா ஜோதிடத்தினுடைய கலையினுடைய அந்த சாஸ்திரத்தினுடைய இதை வந்து வேதம் என்று பதத்தை உபயோகப்படுத்தி சொல்வது சாலச் சிறந்தது என்பது என்னுடைய கருத்து, தாழ்மையான கருத்து. ஏனென்றால் இந்த மற்ற வேதங்களை தொகுத்து வழங்கிய சாட்சாத் நாராயணர் அதனுடைய அவதாரத்தை கொண்ட சர்வலோக வியாபி நாராயணனுடைய அவதாரமாக கருதப்பட்ட வியாச முனிவர், வேத வியாசர், அவர் பிறப்புக்கு உண்டான முழு காரணமும் இந்த ஜோதிடமே, வானவியல் சாஸ்திரமே என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதை பொறுத்தே பராசர மகரிஷி அவர்கள் எந்த நேரத்தில் பிறந்தால் சாட்சாத் நாராயணர் பிறந்து வேதவியாசராக பிறந்து வேதங்களை தொகுத்து வழங்குவார் என்பதை அறிந்து அதன்படி அந்த பிறப்பு நடந்திருப்பதாக கண்டிப்பாக அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். இதை மறுபடியும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நேராக இப்பொழுது சப்ஜெக்டுக்கு வந்துடலாம். ஒரு மனிதனுடைய தேவைக்கு கண்டிப்பாக புராண காலங்களிலிருந்து, கற்காலத்திலிருந்து ஒரு மனிதனுடைய வளர்ச்சிகள் ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி 5 அறிவு ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளும், பூமியில் வசிக்கும் எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் அடிப்படை தேவை என்பது உணவு, உடை, உறைவிடம். அதில் 5 அறிவு ஜீவராசிகளுக்கு உடையை பற்றி பெரும்பாலான கவலைகளை எடுத்துக்கொள்வதில்லை. இயற்கையுடன் இந்த பஞ்சபூத தத்துவத்தினுடைய ஒரு தாற்பயத்தில் அவைகள் வாழ்வதால் உடையை பற்றி பெரும்பாலும் கவலைப்படுவதில்லை. ஆனால் 6 அறிவு கொண்ட மனித ஜீவராசிக்கு கண்டிப்பாக உயிர் வாழ அடிப்படை தேவைகளாக இது கண்டிப்பாக அவசியம் தேவைப்படுகிறது. உணவு, உடை, உறைவிடம். சில கிராமத்தில் சொல்லக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு மொழியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். தனக்கென்று ஒரு வீடு இருந்தால் சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம வீட்டில் கௌரவமாக நம்ம இருந்து சொந்த வீட்டில் இருந்தால் நமக்கு ஒரு பெருமை என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கு வீடு அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. பழங்காலத்தில், கற்காலத்தில் வீடு என்பது தன்னை பாதுகாத்து கொள்ள மற்ற மிருகங்களிடமிருந்தும் மற்ற இயற்கை சீதோஷ்ண நிலைகளிலிருந்தும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் தன்னை பாதுகாத்து கொள்ள ஒரு இடமாக தான் உறைவிடம், அதாவது வீடு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது வந்து நம்மளுடைய ஒரு கௌரவத்தின் ஒரு அடையாளமாக, அதாவது ஒரு கௌரவத்தினுடைய அடையாளமாக வீடு இருக்கிறது. சொந்த வீடு என்பது அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அதுவும் ஆடம்பரமான அழகான வீடு தேவையாக இருக்கிறது.
அது நம்மளுடைய கௌரவத்தை வந்து எடுத்து கொடுப்பதாக இருக்கிறது. உள்ள பெரிய வீட்டில் இருந்துட்டு உள்ள கஞ்சி சாப்பிட்டாலும் யாருக்கும் தெரிய போறதில்ல. ஆனால் வீடு வந்து ஒரு கௌரவமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இன்று நம் பார்க்கக்கூடிய தலைப்பாக 4ஆம் பாவம் சொல்லும் உண்மை. சொந்த வீடு மனை யாருக்கு அமையும்? எல்லாருக்கும் அமையுமா சொந்த வீடு அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம்? நிறைய விதிகளை நமக்கு தொகுக்கலாம். பொதுவான ஒரு விஷயமாக சொல்லலாம். இங்கு வந்து சில கற்றுத்தேர்ந்த ஆச்சாரிய என்னுடைய குருநாதர் தந்தை அவரிடமிருந்து கற்றுத்தேர்ந்த விஷயங்கள், பிறகு அவருடன் சிறிது காலம் உட்கார்ந்து அவருடைய சிறிது காலம் இல்லை பல காலம் சின்ன வயசுலேருந்து அவர் கூட உட்கார்ந்து அவருக்கு உதவி செய்ய அவருடைய விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அவர் சொல்ல அருகிலிருந்து கேட்டுக்கொண்டு அவருடைய சில பாடங்களை கற்றுக்கொண்டு இப்படி வந்த ஒரு வகையில் ராகு கேதுவை பற்றி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து இப்போதுதான் நம்ம சில பேரெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடந்த 40-45 வருஷமா ராகு கேதுனுடைய பெரிய ஆய்வில் இருந்து பல லட்ச ஜாதகங்களை வச்சு அதனுடைய ஒரு பெரிய டெஃபினிஷன்ஸை அவர் வந்து புத்தகமாக எழுத முடியவில்லை. ஆனால் எங்களுக்கு பல வகையில் அதை சொல்லிக் கொடுத்து ஊட்டி கொடுத்திருக்கிறார் என்பதே உண்மை. ஸோ அந்த வகையில் அவரிடம் என்னுடைய தந்தையாரிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயங்கள், அவருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த ஜோதிட ஞானத்தை பல புத்தகங்களின் வாயிலாகவும் சில கருத்தரங்கங்களின் வாயிலாகவும் நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். யாரும் கற்றுத் தேர்ந்தவர்கள் யாரும் இல்லை, கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அந்த மாதிரி அந்த புத்தகங்களிலும் சில ஆச்சாரிய புருஷர்களின் உரையின் மூலமும் நாம் கற்றுக்கொண்டே இருப்பதால் அத்துணை ஆச்சாரிய புருஷர்கள் அனைவரையும் மானசீக குருவாக எடுத்துக்கொண்டு இந்த உரையை நாம் துவக்க இருக்கிறோம். பொதுவாக வீட்டிற்கு வீடு என்ற காரகத்துவ கிரகங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதற்கு வீடு, மனை, வாகனம் இது எல்லாத்துக்கும் காரக கிரகங்களில் முதன்மையாக விளங்குவது செவ்வாய் மட்டுமே. செவ்வாய் தான் மனைகாரகன், வீடுகாரகன், இன்னும் சொல்லப்போனால் வாகனத்துக்கு உண்டான காரகன் என்று நமக்கு அனைவரும் அறிந்ததே. அந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக வீடு, மனை அதனுடைய காரகத்தினுடைய அமைப்பாக அமைகிறது. ஏன்னா பூமி, மண், செங்கல், அது கட்டுமான பொருட்கள் எல்லாமே செவ்வாயினுடைய ஒரு சாரமாக வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த பூமியில் நிலைத்து இருக்க வேண்டிய, அதாவது பூமியினுடைய ஒரு பிடிப்பில் நிற்க வேண்டிய வீட்டினுடைய தன்மை செவ்வாயினுடைய ஒரு காரகத்துவத்திலேயே அமைகிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா குரு. கண்டிப்பாக குருவை விலக்கி ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி பாவங்களும் விலகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பாக குரு என்பவர் வீடு, மனை என்ற விஷயத்தில் மனையினுடைய செழிப்பு, விசாலமான அமைப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக கடாட்சங்கள் இவை அனைத்தும் குருவினுடைய ஒரு காரகத்துவ அமைப்பாக இருப்பதாக நாம் அறியலாம். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் கண்டிப்பாக நமக்கு தெரியும், ஒரு ஆடம்பரமான ஒரு வீடு, அழகான ஒரு வீடு என்பதை விட ஆடம்பரம் என்பது வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அழகான ஒரு முற்றம், அழகான ஒரு வாசல், அழகான ஒரு ஆடம்பரமான ஒரு பொருட்கள், இது இருந்தால் தான் அது கலையாக இருக்கிறது. வெறும் வீடு என்றைக்குமே நமக்கு என்றைக்குமே ஒரு வீடாக பார்க்கப்படுவதில்லை. வெறும் அறைகள், வாசல் படி இது மட்டும் இருந்து 2 பாய் மட்டும் போட்டு 2 தலகாணி மட்டும் இருந்து ஒரு சின்ன அடுப்பு மட்டும் வச்சு சமைச்சிட்டு போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில் வீட்டாக பார்க்கக்கூடிய வீட்டை வீடாக பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை. அது எந்த காலத்திலையும் ஒத்து வராத உண்மை. கற்காலத்தில் வேண்டுமானால் அது சாத்தியக்கூறாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாகரிகம் வளர்ந்த பிறகு அதெல்லாம் சாத்தியக்கூறு அமைப்புகள் இல்லை. அப்படி பார்க்கும்போது சுக்கிரனுடைய அமைப்பு, வீட்டில் நமக்கு சோஃபா செட்டு வேணும், டிவி வேணும் என்ற நிலைமைக்கு எல்லா ஆடம்பர பொருட்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வீட்டையே வீடாக கருதுவதாக, வீடாக இருப்பதாக நம் நடைமுறை போக்காக இருக்கிறது. அதற்கு காரகத்துவமான கிரகம் கண்டிப்பாக நம் சுக்கிரனை இந்த இடத்தில் நினைவு கூற கண்டிப்பாக கடமைப்பட்டுள்ளோம். அதே போல சந்திரன் எல்லா விதமான உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கும் சந்திரன் கண்டிப்பாக அவருடைய காரகத்துவத்தை காண்பிக்க இருக்கிறார். வீட்டில் இருக்கக்கூடிய, ஏன்னா வீட்டையும் நாம் உயிராக கருதுகிறோம். வீடும் பேசும், வீடுக்கும் காது உண்டு, வீட்டுக்கும் மூச்சுக்கள் உண்டு, வீடும் சுவாசிக்கும், சுவரும் சுவாசிக்கும்,
இதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து வீட்டினுடைய இன்னும் கூட வந்து செவுத்துல கூட பார்த்தீங்கன்னா பெருசாக ஆயில் பெயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பெயிண்ட்டை வந்து அடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த சுவர்களும் சுவர்களும் சுவாசிக்கும், அதற்குள் ஆக்சிஜன் மற்ற காற்றுகளும் உள்ளே வந்து செல்லும். சுவர்களும் சுவாசிக்கும், சுவர்களுக்கும் காது உண்டு, சுவர்களும் பேசும் என்ற ஒரு தாற்பயத்தில் தான் நம்ம வந்து சுண்ணாம்பு அடிக்கணும் வீட்டுடைய சுவர்களுக்கு அப்படிங்கிறது. அது ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு பாரம்பரியமாக வரக்கூடிய பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அதே போல் வீடு ஒரு இடத்துல சின்ன சின்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு ஏற்பட்டாலோ அதை உடனடியாக நம்ம உணர்வுபூர்வமாக உணர்ந்து இந்த வீட்டை வந்து சரி செய்ய வேண்டும் என்ற அமைப்பையும் வீட்டை வாங்கும் போதும் சரி விற்கும் போதும் சரி ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்களை கொடுப்பவர் சந்திர பகவான் தான். விற்கும்போது கிட்டத்தட்ட விற்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஏதோ நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய குழந்தையை போல் நம்மளுடைய வீட்டில் இருப்பவர்களுடைய ஒருவர் வந்து நம்மளை விட்டு விலகும்போது, இல்லை நம்மளுடைய சொந்தக்காரங்க ரொம்ப சொந்தமான மிக நெருங்கிய சொந்தக்காரங்க இல்லை நம்மளுடைய நெருங்கிய நண்பர்கள் ஒருத்தர் நம்ம விட்டு விலகும்போது எந்த அளவுக்கு மனதளவில் நம்ம பாதிக்கப்படுவோம், அந்த அளவுக்கு ஒரு வீட்டினுடைய அமைப்பையும் நம்ம பார்க்கும்போது அந்த பூர்வமான விஷயங்களுக்கு அனைத்தையும் சந்திரன் தான் வந்து எடுத்து கொடுப்பதாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சனி அதே மாதிரி தான். அதாவது கிடைச்ச வீடு நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பு, நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பு சனி தான் கொடுக்குறார். இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக ஒத்துக்குதான் வேணும். சனி இங்கே வந்தார், சனி கெடுக்க தானே பார்ப்பார் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சனி வந்து கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். அதே சமயத்தில் சனி வந்து அதாவது ஒரு ஜோதிட பழமொழியே உண்டு, சனி கொடுக்க யார் கெடுப்பார், சனி கெடுக்க யார் கொடுப்பார். சனியை விட வேற யாரும் இல்லை. இதற்கு நிறைய உதாரணங்களும் நம்ம சொல்லலாம். நிறைய உதாரணங்கள் நம்மளுடைய தினப்படி நம்மளுடைய ஜோதிட ஆய்வில் ஜோதிடம் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு நம்ம சொல்லும்போது கூட அதனுடைய ஆய்வில் பார்க்கும்போது தெளிவாக நம்ம இதை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய 7.5 சனி என்று சொல்லக்கூடிய 2வது தடவை, அதாவது நம்ம ஜோதிடர்கள் அனைவருக்கும் தெரிந்தது, ஒரு மனுஷனுடைய ஆயுளில் குறைந்தது 3 முறை வந்து சனி 7.5 சனி வரும். 4வது முறை பார்த்தவர்கள் ரொம்ப அபூர்வம். இருந்தாலும் பார்த்தாலும் அவர்கள் நீடித்த ஆயுளை இருக்கக்கூடிய அமைப்பை இருப்பவர்களுக்கு 4வது சனியும் பார்க்கக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி 2வது ஒரு சுற்றில் வரக்கூடிய சனி பகவான் பொங்கு சனி என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் பணத்தையும் வாரி கொடுப்பார், விரயத்தையும் கொடுப்பார். அந்த நேரத்தில் அந்த விரயத்தை சுப விரயமாக ஆக்கி கொண்டு வீட்டை வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா அவருக்கு உண்டான வேலையை அவர் சிரமத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு கடனை கட்டு, அதுக்குண்டான வட்டியை கட்டு, அந்த மாதிரி பரிகாரங்களுடன் அந்த வீட்டை நிலைநிறுத்திடுவார். அப்போது அந்த மாதிரி சில ஜாதகங்களை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த 7.5 சனி பொங்கு சனியில் வாங்கி இருக்கக்கூடிய வீடுகளை விற்கக்கூடிய அமைப்பில் அவங்க போனாலும் அதை விற்கக்கூடிய நிலையில் விற்க முடியவில்லை. என்னதான் விலை பேசியிருந்தாலும் என்னதான் பண்ணாலும் அதை விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. ஸோ அதனால விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது சனிக்கும் அங்கே ஒரு இடம் இருக்கத்தான் செய்யுது, அதை நம்ம மறுக்க முடியாது. அதே போல் புதன் கிரகம் வந்து சொத்து சம்பந்தமான நிதி ஒப்பந்தங்கள் ஆவணங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து வில்லங்க விவகாரங்களுக்கு வராமல் இருக்கணும்னா புதனுடைய ஒரு அறிவும் அதனுடைய நுணுக்கங்களும் தேவைப்படுவதால் புதனையும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். ராகு கேது சொல்லவே வேண்டியதில்லை. ராகு கேது என்பது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பிரச்சனைகளை உருவாக்குவதில் முதன்மை கிரகமாக ராகு கேதுவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கேது எப்பயுமே பிரச்சனையை கொடுத்துட்டு இருப்பாருன்னே சொல்ல முடியாது. கேது வந்து எப்பயுமே பிரச்சனையை கொடுத்துட்டு இருப்பாரு, எல்லா ஜாதகத்தையும் பிரச்சனையை கொடுத்துட்டு இருப்பாரு. ராகு எப்பயுமே தூக்கி கொடுத்துட்டு இருப்பாரு, ராகு பிரச்சனையை கொடுக்க மாட்டாரு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் கேது வந்து அழகாக உட்காந்துருக்காரு, அழகா கேது ஏதில் லக்னத்திலேருந்து 7ல் உட்காந்துருக்காரு. கேது உச்சம் விருச்சிகத்தில் உட்காந்து உச்சமாயிருக்காரு. பார்த்தீங்கன்னா கேது திசையில் பெரும்பாலும் எல்லாருக்கும் கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கேது திசையில் அவர் மண்ணை விற்று பொண்ணாக்கினார். அவர் கிட்டத்தட்ட 10-15 லட்ச ரூபா வெறும் மண்ணை விற்று சம்பாரிச்சார் கேது திசையில். அந்த மாதிரி அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கேதுவும் தருகிறது. அந்த மண்ணை தொட வேண்டும்னா கண்டிப்பாக செவ்வாயினுடைய அமைப்பும் இருக்கும், கேதுனுடைய அமைப்பும் அந்த ஜாதகத்தில் இருக்குது.
அதை விற்று யோகம் அமைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஆனால் என்னென்னா 7ல் இருக்கக்கூடிய கிரகம் கேது 7ல் இருப்பதால் அவருடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பாதித்தது. இந்த மாதிரி பல உதாரண ஜாதகங்களையும் பல உதாரணங்களையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுடைய அனுபவத்தின் ரீதியாகவும் சில ஆய்வுகளின் ரீதியாகவும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வீட்டுக்குரிய காரகத்துவ கிரகங்கள் செவ்வாய், குரு, சுக்கிரன், சந்திரன், சனி, புதன், ராகு, கேது. ஸோ இந்த மாதிரி பல கிரகங்களை நம்ம சொல்லிட்டு இந்த கிரகங்களுடைய அமைப்பு கண்டிப்பாக ஒரு வீடு என்ற நிலைப்பாட்டில் கண்டிப்பாக பேசக்கூடிய அமைப்பாக உள்ளது. அதனால தான் என்னமோ தெரியல, வீட்டினுடைய ஒரு இன்னொரு பேர் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம கிரக பிரவேசம் அப்படின்னு சொல்கிறோம். அது உண்மையிலேயே நாம் வந்து கிரகத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறோமா இல்லை பிளானட்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து உள்ள பிரவேசம் பண்ணுறதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அந்த சூழ்நிலையில் இந்த எல்லா கிரகங்களும் அந்த எல்லா விதமான கிரகங்களும் உள்ள கண்டிப்பாக நுழைந்து அந்த வீட்டினுடைய செழுமையும் அந்த வீட்டினுடைய நன்மை தீமைகளையும் அந்த வீட்டில் வாழ்பவர்களுடைய ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக தீர்மானிக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாட்டுக்கும் நாம் செல்ல முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு அமைவதற்குண்டான யோகங்கள். அதாவது முதல்ல வந்து லக்னாதிபதியினுடைய நிலை, ஜோதிடனுடைய கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியினுடைய நிலை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இருக்கணும். ஒருத்தருக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னா லக்னாதிபதியினுடைய அமைப்பையும் அங்கு பேசும், லக்னாதிபதியினுடைய அமைப்பும் அங்கு பேசும் என்பதை நான் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பாக்யாதிபதியின் நிலையும் நாம் பார்க்கணும். 4ஆம் வீடு பலமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சில கண்டிஷன். அதாவது இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இங்கே வந்து ஒரு பொதுவான விதிகளையும் பொதுவான கருத்துக்களையும் தான் நம்ம வச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே இருந்தால் தான் வந்து நமக்கு ஒருத்தருக்கு வீடு அமையும், இல்லை இதில் ஒரு சிலது அமையலை ஆனால் வீடு அமையுமா அமையாதா அந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. ஏன்னா இதில் இது பொதுவான விதிங்கிறதுனால இதில் ஒரு சில விதிகள் இருக்குது, விதி விலக்குகள் இருக்குது. அதை பொறுத்து ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்திலையும் அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக நம்ம அதை பொறுத்து மாறுபடும். இதில் ஒரு 10 பாயிண்ட்டில் வந்து 8 பாயிண்ட் சரியா இல்லை, அவருக்கு வீடு இருக்குது அப்படின்னாலும் அதற்கு ஏதாவது ஒரு காரணத்துவங்கள் இருக்கும், அந்த காரகத்துவங்கள் இருக்கும் அந்த ஜாதகத்தில். அது வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தால்தான் அதனுடைய டீப்பாக தெரியும், அதனுடைய இதை வந்து ஆழ்ந்து உள்ளே செல்ல முடியும். அதனால் இதை வந்து ஒரு பொதுவான ஒரு விதியாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அதை வந்து மற்ற விஷயங்களை போட்டு நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் இதையும் வச்சு நம்ம குழப்பிக்கூடாது. இதை வந்து இண்டிவிஜுவல் ஜாதகத்தை அப்ளை பண்ணி இதனால் நம்ம இதை வந்து பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு யோஜனைக்காக தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதே போல் 4ஆம் வீடு பலமாக இருக்க வேண்டும். 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கணும். 4ஆம் வீட்டின் கிரகத்தின் நிலையை பார்க்கணும். 4ஆம் வீட்டு கிரகத்தினுடைய பார்வையை பார்க்கணும். 4ஆம் வீட்டை பார்க்கும் மற்ற கிரகத்தினுடைய நிலையும் பார்க்கணும். 4ஆம் வீட்டின் கிரகத்தின் சாதக பாதக அம்சங்களை பார்க்கணும். தந்தையின் சொத்து, மூதாதையரின் சொத்து கிடைத்து நிலைத்தல் இருக்குமா அப்படிங்கிற அம்சத்தையும் பார்க்கணும். 2ஆம் வீடு கண்டிப்பாக தனம், குடும்பம். ஏன்னா தனம் இல்லாமல் நம்ம வீட்டை ஏற்படுத்த முடியாது. குடும்பத்துக்காக தான் நம்ம வீட்டை நம்ம நிர்வகிக்கிறோம், குடும்பத்துக்காக தான் நம்ம வீடு கட்டுறோம். அப்படி பார்க்கும்போது தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதே போல் 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா தொழிலிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் நம்ம வீடு வாங்க முடியும். அந்த மாதிரி விஷயத்தில் தொழில் ஸ்தானத்தையும் சிறிது பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதே போல் 6ஆம் வீடு சம்பளம், வில்லங்கம், விவகாரம், கடன் இதையும் பார்க்கணும். 12ஆம் வீட்டு அயனசேனம் பெரிய வீடு இருக்கும், பங்களா இருக்கும், நிம்மதியாக படுத்து உறங்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லாத நிலை இருக்கக்கூடிய இதை நம்ம பொதுவாக பார்க்குறோம். அது அப்போது 12ஆம் வீட்டு நிலையினுடைய பார்க்குறோம். செவ்வாய் கிரகத்தின் நிலையினையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா 4ஆம் பாவம் அசையும் வாகனம் மற்றும் அசையாத சொத்துக்களை குறிக்கும் பாவகம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கேந்திர பாவங்கள், அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு ஜாதகத்தில் கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுப்பது வந்து 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவம். 1ஆம் பாவம் என்பது கேந்திர திரிகோணத்துக்கு பொதுவான பாவமாக இருப்பதால் ஒன்றையும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. கேந்திர பாவங்களில் ஒன்று. அப்போ அந்த ஒரு கேந்திர பாவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய 4ஆம் பாவகம் வீடு, மனை, வாகனம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய
அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கும் பாவகமாக நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்போ இதில் இந்த கேந்திர பாவத்தில் நம்ம வந்து எப்பயுமே 1, 4, 7, 10 அப்படின்னு பார்த்து தான் பழக்கம். நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே ரிவர்ஸில் சொல்லி ஒரு பழக்கத்தையும் நம்ம வச்சுக்கணும். என்னென்ன அந்த விதத்துலேயும் நான் ஆய்வு பண்ணுவேன். அப்படி பார்க்கும்போது அப்போ 10, 7, 4, 1 இப்படி பார்க்கும்போது ஒருத்தனுக்கு 10ஆம் பாவம் நல்லா அமைஞ்சு நல்ல தொழில் அமைஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து 7ஆம் பாவம் பேச ஆரம்பிச்சிடும். நல்ல தொழிலில் இருக்கான், நல்ல விதமான தொழிலில் இருக்கான், நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கான், அவனுக்கு பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு தானாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாவே, ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னாவே பெண் வீட்டார் கண்டிப்பாக ஒரு ஆண்மகனுடைய தொழில் எப்படி இருக்கு, அவருடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல் நிலையில் பார்க்கும்போது 10ஆம் பாவம் ஒரு சிறப்பாக அமைந்து விட்டால் 7ஆம் பாவம் தானாக அமைந்துவிடும். அப்போ 10ம் 7ம் தானாக அமைந்து விட்டால், நல்லபடியாக அமைந்து விட்டால், தானாக அமைகிறத விட நல்ல விதமாக அமைந்து விட்டால் 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய வீடு மனை வாகனம் ஆட்டோமேட்டிக்காக நல்ல விதமாக அமைஞ்சிடும். அப்புறம் பின்னாடி ரிவர்ஸில் போகும்போது இது 3ம் நல்ல விதமாக அமைந்து விட்டால் ஒரு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கை முறை மிக சிறப்பாக இருக்கும். அதனால தான் இந்த கேந்திர பாவத்தை வந்து ஜோதிடத்தில் வந்து உலக வாழ்க்கைக்கு உகந்த பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோதிடர்கள் எடுத்துக்கொள்கிறோம். இருந்தாலும் திரிகோண பாவம் நம்ம வந்து எடுத்து பார்க்கக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. உலக வாழ்க்கைக்கு கேந்திர பாவம் கண்டிப்பாக நல்ல விதத்தில் உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது. கேந்திர பாவம் ஒருத்தருக்கு நல்லபடியாக இருந்தால் அதில் கேந்திராதிபத்திய தோஷம் இதெல்லாம் அடுத்த விஷயம். கேந்திராதிபத்திய தோஷம் இருந்தாலும் கேந்திர பாவம் நல்லபடியாக இருந்தால் தோஷங்கள் விலகி நல்லதே நடக்கும் என்பது நம்ம பல ஜோதிட ஆய்வுகளிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும், புரிந்துவும் கொள்ள முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அமைய வாய்ப்பு. முதல்ல செவ்வாயினுடைய நம்ம நிலைப்பாட்டை பார்க்கணும். செவ்வாயினுடைய நிலைப்பாடு, ஏன்னா செவ்வாய் நல்லா இல்லைன்னா வீடு மனை யோகத்துக்கு உண்டான அமைப்பு கண்டிப்பாக நல்லா இருக்க வாய்ப்பு இல்லை. 100க்கு 80, 85% செவ்வாய் தான் பேசுவார். 90% சொல்லலாம். செவ்வாயினுடைய நிலைப்பாடு தான் ஒரு வீடு மனை வாகனம் அமைக்கக்கூடிய அமைப்பை செவ்வாய் தான் கண்டிப்பாக பேசுவார். குடிசை வீடாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கும் செவ்வாய் இல்லைன்னா அந்த வீடு கூட அமையாது. சில இடத்துலலாம் பார்ப்போம், குடிசை வீட்டில் குடியிருப்பாங்க, சொந்த வீடாக இருக்கும், ஆடம்பரங்கள் இல்லாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த இடத்துல செவ்வாய் பலமாக இருக்கிறார். அந்த ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக கண்டிப்பாக இருந்தால்தான் அந்த அந்த மண் வீடாவது அவருக்கு அமையும். அப்படி பார்க்கும்போது செவ்வாய் ஏற்கனவே பார்த்த மாதிரி நமக்கு பூமி வீடு மனைக்காரகன். செவ்வாய் கிரகம் கண்டிப்பாக ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். அப்படியே பலமாக இல்லைனா கூட அவர் கெட்டு போகாமல் இருக்கணும். கெட்டு போகாமல் அப்படின்னா அவர் வந்து ஒன்றா பாதகாதிபதியாக இல்லாமல் இருக்கணும், அதே சமயத்தில் பகை வீட்டில் அமராமல் இருக்கணும், செவ்வாய் நீசமாக இல்லாத சூழ்நிலையில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் செவ்வாயினுடைய பலம் மிக அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறது ஒரு வீடு அமைய அது வந்து துணை புரியும் என்பதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதே போல் செவ்வாய் வந்து பகை வீட்டில் இல்லாமல் இருக்கணும், நீசமாகாமல் இருக்கணும். இதில் நீசமாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன விதிவிலக்கும் நம்ம எடுத்துக்கலாம். கடகராசி கடக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் லக்னத்திலே உட்காந்து ராசிலே உட்காந்து ஒருவேளை நீசமாச்சு அப்படின்னா, நீசமான செவ்வாய் அங்கே லக்னத்திலேயே உள்ள ராசிலேயே உட்காந்தா செவ்வாயினுடைய பாதிப்புகள் பாதகங்கள் மிக மிக குறைவாக இருக்கும். ஏன்னா கடகராசி கடக லக்னத்துக்கு செவ்வாய் ஒருவனே யோகக்காரன், அவர் செஞ்சே ஆகணும். அப்படிங்கிற சூழ்நிலையில் அப்போ அந்த மாதிரி இது பார்க்கும்போது அதனுடைய பலன்கள் வேறுபடுமே தவிர கண்டிப்பாக வீட்டை கொடுத்துருவார். அப்போது ஒரு நீசமான ஒரு வீட்டை கொடுத்து அந்த வாங்கின வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீட்டை வாங்குவார். இல்லைன்னா அடிக்கடி வீட்டை விட்டு விட்டு வெவ்வேறு வீட்டை வாங்கக்கூடிய சூழ்நிலையை அந்த செவ்வாய் கொடுப்பார். அந்த மாதிரி பலவிதமான விதி விலக்குகளை நம்ம ஆராயக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஆராய்ந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதே போல் செவ்வாய் ராசியை பார்த்தல, லக்னம் ராசியை பார்த்தல், நல்ல நிலைமையில உச்ச நிலைமையில செவ்வாய் உட்காந்து ராசியை பார்க்கறது. அப்போ செவ்வாய் எங்கெங்கெல்லாம் இருந்தால் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார், வீடு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் அப்படின்னா, இங்கே வலது பக்கம் கொடுக்கக்கூடிய இந்த வீட்டுகளெல்லாம் இருந்தால் பொதுவாக செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ இந்த வீட்டுகள் மற்ற வீடுகள் மிதன ராசி கன்னி ராசி இந்த இடத்துல செவ்வாயினுடைய பலம் இல்லை. கடக ராசிலையும் பலம் இல்லை, நீசமாகிறார். ஆனால் கடகத்துக்கு அவர் செய்தே தீர்வார் அப்படிங்கிற ஒரு விதிவிலக்காக நம்ம கடகராசியை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்க பொதுவாக கண்டிப்பாக ஒரு வீட்டினுடைய யோகங்கள் கண்டிப்பாக செவ்வாய் பகவான் அருளுவார் என்பதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அவர் கடன் வாங்கி பண்ணுவாரா, இல்லை
இல்ல வீட்டினால கடன் ஆவாரா, இல்ல வீட்டினால அவருக்கு பிரச்சனைகள் வருமா, இதெல்லாம் வந்து மேற்கொண்டு ஆய்வின் மூலமே நாம எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, இந்த அமைப்பு இருக்கும்போது செவ்வாய் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில வீட்ட குடுத்துருவார். அப்படிங்கிறது வாய்ப்பு கண்டிப்பாக அதிகமாக உள்ளது. அப்போ செவ்வாய் வந்து லக்னத்தில் இருத்தல், லக்னாதிபதியினுடைய தொடர்பு பெற்றிருத்தல், இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். வீட்டினுடைய அமைப்புக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும். அதே போல கடகராசி, கடக லக்னம்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் வீடு அமைய வாய்ப்பு உண்டு. இது வந்து செவ்வாயினுடைய ஒரு நிலை. கண்டிப்பாக செவ்வாய் ஒருவருக்கு ஸ்ட்ராங்காக இருந்துட்டா, அதாவது ரொம்ப அ எந்த விதமான பாதக நிலையிலும் இல்லாமல் இருந்து விட்டாலே, அவருக்கு வீடு மனை யோகங்கள் கண்டிப்பாக வந்துவிடும். சிறிய வீடாவது வந்துவிடும் என்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய வீடு. கண்டிப்பாக சுக்கிரன் என்பதை கண்டிப்பாக பலமாக இருத்தல் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஒரு ஆடம்பரமான வீடு. வீடு மட்டும் இல்ல, வீட்டுக்கு தேவையான அதாவது மிக குறைந்த பொருட்கள், வீட்டில் இருக்கக்கூடிய மிக குறைந்த பொருட்கள், இன்றைய நிலைமையில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி, சுக்கிரனுடைய நிலைப்பாடு கண்டிப்பாக நமக்கு அவசியமாகப்படுகிறது. அப்ப சுக்கிரன் வந்து எங்க இருக்கணும் அப்படிங்கிறத விட, சுக்கிரன் எங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ சுக்கிரன் பொதுவாக கடகராசியிலோ, இல்ல வந்து ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து கடகராசியிலோ, இல்ல சிம்ம ராசியிலோ, இல்ல கன்னி ராசியிலோ சுக்கிரன் இருந்தா, அவருக்கு இந்த ஆடம்பரமான விஷயங்கள், பொதுவாக வீட்டினுடைய விஷயங்கள், ஏன்னா சுக்கிரன் ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா பொருள்காரகன், கனகாரகன். அவர்தான் லட்சுமியினுடைய கடாட்சமாக இருக்கிறார். அதிதேவியை லட்சுமியாக கொண்டு அவர் வந்து ஜாதகருக்கு பலனை அளிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது, இந்த 3 வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனை வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்க அந்த மாதிரி விஷயங்களை நம்ம இல்லாம இருந்ததுன்னா நல்லது. அப்போ ஒரு ஆடம்பரமான வீடு, ரொம்ப மிகப்பெரிய ஆடம்பரமாக இல்லாம இருந்தாலும், சில சமயங்கள்ல சுக்கிரன் வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் ஜாதகருக்கு, இப்போ கடக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்த அதிபதி, பாதகமான அதிபதி. ஆனா அவர் நல்ல வீட்டுல போய் உட்கார்ந்து நல்ல இடத்துல உட்கார்ந்தா அவர் வீட்டுக்கு யோகத்தை கொடுத்துருவாரு. ஆனால் சுக்கிரன் வந்து கடகத்திலேயோ, சுக்கிரன் வந்து சிம்மத்திலேயோ, சுக்கிரன் வந்து கன்னியிலேயோ இருக்க அந்த ஆடம்பரமான விஷயங்களை கொடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதே போல மத்த ராசியில இருந்து சுக்கிரன் வந்து இது தவிர, இந்த 3 லக்னத்தை தவிர மத்த லக்னத்தில் சுக்கிரனுடைய பார்வை கிடைக்கப் பெற்றால், சுக்கிரன் வந்து 4ஆம் வீட்டை பார்க்கும்போது, இல்ல லக்னம் ராசியை பார்க்கும்போது, அப்போ அவருடைய ஒரு ஒரு வீட்டுக்கு உண்டான ஆடம்பரமான ஒரு வீட்டை அமைக்கக்கூடிய ஒரு யோகத்தை பெற வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இதை கொடுப்பார். இதுல விதிவிலக்கும் இருக்கா அப்படின்னா, ஒரு சில விதிவிலக்குகளை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து இந்த 3 வீட்டில் உட்கார்ந்திருந்தாலும், ஒருவேளை குரு பார்க்க, இல்லை செவ்வாய் பார்க்க, அந்த தோஷங்கள் குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அந்த கிரகங்கள் செய்யும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு வாய்ப்பாகவும் அந்த வீடு அமைய, அந்த மாதிரி கிரக அமைப்புகள் உடையவர்களுக்கும் வீடு அமைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு. அழகான ஒரு வீடு, பெரிய வீடு, விசாலமான வீடு. ஏன்னா வீடு அப்படிங்கிறதோட இல்லமே கோவில், உள்ளமே தெய்வம் அப்படின்னு சொல்ற மாதிரி, நம்ம வீடே கோவிலாக நம்ம இருந்தால்தான் தீய சக்தியினுடைய ஒரு ஒரு இல்லாம இருக்கும். அதுக்கு வந்து குருவினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. குரு கிரகத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. அப்போ குரு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும்போது நமக்கு அதனுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா குருவினுடைய ஒரு பார்வை கிடைக்கப் பெற்றால், 4ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை, லக்னாதிபதிக்கு குருவினுடைய பார்வை, ராசிக்கு குருவினுடைய பார்வை, இல்ல 4ஆம் வீட்டு அதிபதியை வந்து குரு பார்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய ஒரு அமைப்பு. அப்படி இருக்கிறபோது குருவினுடைய நிலையிலும் நாம் வீட்டினுடைய அமைப்பை எடுக்கலாம். அப்போ குரு எந்தெந்த வீட்டில் இருக்க நன்றாக இருக்கும்? பொதுவா வந்து குரு எந்தெந்த வீட்டில் இல்லாம இருந்தால் நல்லது அப்படின்னா, குரு பகை வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில், குரு நீச வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தில் இல்லாம இருக்கிறது நல்லது. சில இடங்கள்ல குரு வந்து மிதுனத்துல பகை பெற்றிருக்கார். ஆனா அவருடைய நட்சத்திரம், அவருடைய சாரம், அவருடைய நட்சத்திரம் இருக்கும்போது, ஒருவேளை அவருடைய நட்சத்திரத்திலேயே அவர் உட்கார்ந்திருந்தாலும், இல்ல அந்த வீட்டில் அவர் இருந்திருந்தாலும், அதே போல துலா ராசியில் குரு அமர்ந்து, துலாம் வீட்டில் குரு அமர்ந்து, அவருடைய நட்சத்திரம் விசாகத்தில் அமர்ந்திருந்தாலும், இல்ல அந்த வீட்டில் அமர்ந்திருந்தாலும்,
அதனுடைய கெடுதல் பாகங்கள், அதாவது அதனுடைய பலன்களுடைய ஒரு ஒரு பர்சன்டேஜ் குறையுமே தவிர, பட் அது கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அந்த குரு பகவான் அருள்வார் என்பது, அருளக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு நிலைப்பாட்டை பார்த்தோன்னா சந்திரன். அப்போ சந்திரனுடைய நிலைப்பாடு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், உணர்வு பூர்வமான நிலைக்கு சந்திரன் எப்பயுமே வந்து கொடுப்பார். ஏன்னா வீடு என்பது ஒரு செங்கல்லாலும் சிமெண்டாலும் இல்ல கற்களாலும் வெறும் மரங்களாலும் கட்டி முடிக்கப்பட்ட, இல்ல அதுல கட்டி அதுல குடியிருக்கக்கூடிய வீடு என்பது அந்த மாதிரி நிலை கிடையாது. ஏன்னா வீடு என்பது உணர்வுகள், வீடு என்பது ரத்தம், வீடு என்பது மனிதருடைய மனங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்தங்கள், தாய் தந்தை மகன், இந்த மாதிரி சொந்தங்களுடைய அமைப்புகள், இது எல்லாத்தையும் இந்த உணர்வுபூர்வமான விஷயம், அந்த உணர்வுபூர்வமான விஷயத்துக்கு அந்த வீடு நல்லபடியாக வேலை செய்யணும், நல்லபடியான ஒரு நல்ல விஷயத்த, ஒரு பாசத்தன்மையை வீட்டில் இருப்பவர்களுடைய ஏற்படணும் அப்படின்னா சந்திரனுடைய நிலைப்பாடையும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அப்போ சந்திரன் வந்து ஒருவேளை சந்திரன் வந்து பொதுவா வந்து எங்க இருக்கக்கூடாது அப்படின்னா, விருச்சிக ராசியில சந்திரன் இருக்க நீச வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒரு பொதுவான விதி. அப்போ 4ஆம் வீடு விருச்சகமாக வரக்கூடிய வீடுகளுக்கு கொஞ்சம் சந்திரனோட அந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள் அந்த வீட்டில் இருக்குமா இருக்காதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகக்குறியினுடைய அமைப்புகள் அதிகம். அதே போல சந்திரனோட கேது சேராமல் இருந்தால் நல்லது. இதுலேயும் விதிவிலக்குகள் பல உண்டு. குரு பார்க்க, சுபகிரகங்கள் பார்க்க, அந்த விதிவிலக்குகளையும் நாம கவனிக்க வேண்டும். அப்போ வீடு அப்படிங்கிறது சந்திரனுடைய அமைப்பையும் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது சனி. சனி வந்து சொந்த வீடு நிலைத்திருத்தல், இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம். சனி நீசமாக இல்லாமல் இருக்கிறது நல்லது. சனி நீசமாக இருந்து 4ஆம் வீட்டில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. சனி பொதுவாகவே அசுப கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பதால் 4ஆம் வீட்டில் சனி இல்லாமல் இருந்தால் நல்லது. 4ஆம் வீட்டை பார்க்காம இருக்கிறது நல்லது. 4ஆம் வீட்டில் இருக்கிறத விட 4ஆம் வீட்டை பார்க்காம இருப்பது நல்லது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். ராசியவோ லக்னத்திலேயோ பார்க்காம இருப்பது நல்லது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். இதுலேயும் சில விதிவிலக்குகளுக்காக சுபகிரகங்களுடைய பார்வை 4ஆம் வீட்டிலோ இல்லை சனியின் மீதோ இல்லை லக்னத்தின் மீதோ இல்லை ராசியின் மீதோ விழும்போது, குறிப்பாக குருவினுடைய பார்வை விழும்போது இதனுடைய விதிவிலக்குகளும் நாம் அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. ஸோ இது வந்து சனியினுடைய தன்மை. சனி அது ஏற்கனவே பார்த்த மாதிரி சனி கொடுக்க யார் கெடுப்பார், சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி, சனி கொடுத்தா அந்த வீட்டை வந்து கண்டிப்பாக அதை அவ்வளவு சீக்கிரத்தில் விற்க முடியாது. ஏன்னா அவரே வந்து கர்மாதிபதியாகவும் ஆயிடுறாரு. ஸோ அடுத்த ஜென்ரேஷன், அதாவது அடுத்த தலைமுறைக்கு அந்த வீடு செல்லும். ஒருத்தர் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு செல்லும் அப்படிங்கிறத சனியினுடைய நிலைப்பாட்டை வச்சு நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம இந்த 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 இடத்துல நம்ம கவனித்து பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன். கண்டிப்பாக புதன் ஒரு நுணுக்கங்கள், ஏன்னா இந்த காலத்தில் வந்து இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியது. ஒரு வில்லங்க சான்றிதழ், வில்லங்க இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆவணங்களை சரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள பார்த்து இதெல்லாம் சரி பண்ண வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கவனமாக பார்க்கணும். அப்போது புதன் வந்து பொதுவாக நீச்சமாக இல்லாமல் இருந்தால் நல்லது. நீசமாக இல்லாமல் இருந்தால், அது குறிப்பாக 4ஆம் வீட்டில் அமர்ந்து புதன் நீசமாக இல்லாமல் இருப்பது நல்லது. இருந்தாலும் அதுலேயும் சில விதிகள் விதிவிலக்குகள் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது லக்னத்தில் நீசமாகவோ புதன் வந்து பகை வீட்டில் இல்லாமல் இருப்பது ஒரு விதத்தில் நல்லது. இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம புதனையும் அந்த சொந்த வீடு அமையக்கூடிய யோகத்தில் புதனையும் பார்க்க வேண்டும். இது எல்லாம் பார்த்து நம்ம பண்ணாலும் ராகு கேது என்ற ஒரு பெரிய ஒரு பூதத்தினுடைய கையில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா கலியுகத்தில் இவங்க 2 பேரும் தான் மிகப்பெரிய காரகத்துவங்கள். அத்தனை பேரையும் அடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் ராகு கேது. ஒருத்தர் கொடுப்பார், இன்னொருத்தர் கெடுப்பார். ஒருத்தர் கொடுக்க இன்னொருத்தர் கெடுப்பார். இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இந்த சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுங்களுடைய அமைப்புகள் பற்றி நமக்கு நிறைய பார்த்துருக்கோம். அதே போல ராகு கேது திடீர் அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொண்டு வரும் என்பது கரெக்டாக பார்க்கணும். அது எப்போ கொண்டு வரும், எப்படி கொண்டு வரும், அது எப்போ விலகும், அதெல்லாம் இன்னும் ஆய்வுக்கு இன்னும் உட்படுத்தணும். அப்போ பொதுவாக கேது 4ஆம் வீட்டில் இல்லாமல் இருப்பது நல்லது. ராகு 4ஆம் வீட்டில் இருப்பது நன்று. ஆனால் அது பகை விடாமல் இல்லாமல் இருக்க அது நன்று. ஆனால் பேராசையில் பிரச்சனை வர
4ஆம் வீட்டில் இருக்காரு அப்படின்னா பேராசை, பெரிய வீடு அகலக்கால் வச்சு மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வீட்டை வந்து தன்னுடைய நிலைக்கு மீறி, தகுதிக்கு மீறி, தன்னுடைய வருமானத்துக்கு மீறி காலை வச்சு மாட்டிக்கிறக்கூடிய சூழ்நிலையை இந்த ராகு பகவானும் செய்வார். மற்ற கிரகங்களும் செய்யும், ராகு பகவானும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுலேயும் கவனமாக நம்ம கையாள வேண்டும். அப்போ ராகு செவ்வாய் சேர்க்கை வீட்டு யோகத்தை அளிக்கும், ஆனால் இதுலேயும் கவனம் தேவை. ஏன்னா இந்த ராகு செவ்வாய் சேர்க்கையே வந்து பெரிய விஷயம். அது பல இடங்கள்ல நான் அடிக்கடி சொல்லுவேன், ராகு செவ்வாய் சேர்க்கை, செவ்வாய்ங்கிறதே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு பவர். செவ்வாயே எலக்ட்ரிக்கல் பவர். ராகு அப்படிங்கிறது அந்த எலக்ட்ரிக்கல் பவரை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பார். அது பொதுவாக அறிவியல் இதில் நம்ம சொல்லுவோம், அந்த எலக்ட்ரிக்கல் பவரை வந்து அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, எலக்ட்ரிக்கல் பவர் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. ஏன்னா அதிகமாக இருந்ததுனாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, வீட்டு உபகரணத்தை அனைத்தையும் பழுது செஞ்சிடும். அதனால அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அதை குறைக்கிறது, கூட்டுறது மாதிரி இந்த செவ்வாய் சேர்க்கை வந்து அதீத ஒரு பவர், அதீத வேகம், அதீத ஒரு வேகம், அதீத ஒரு என்ன சொல்றது, எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து முட்டி மோதி எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்த வைக்கும் இந்த செவ்வாய் சேர்க்கை, செவ்வாய் ராகுனுடைய சேர்க்கை. குறிப்பாக 4ல் இருக்க எங்கேயாவது அவர் ரொம்ப வீடு மனை வாகனம், பொதுவாகவே இந்த செவ்வாய் சுக்கிரன் நல்லா அமைஞ்சிட்டாவே அவங்களுக்கு வந்து வீட்டு மேலே ஒரு ஆர்வம் இருக்கும், வாகனத்தின் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும். செவ்வாய் உச்சமாக இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வீடு வாகனம் இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேகத்தை கொடுத்துட்டே இருக்கும். அதில் கூட செவ்வாய் சேர்ந்துட்டாங்கன்னா வீடு வாங்கிட்டே இருக்கணும். செவ்வாய் ராகு சேர்க்கும்போது நிறைய வீடுகள் வாங்கணும், நிறைய வாகனங்கள் வாங்கணும், விதவிதமான வீடுகள் வாங்கணும், ஆடம்பரமான, அதுலேயும் சுக்கிரன் சேர்ந்துட்டா ஆடம்பரமான வீடுகளை வாங்கணும். இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப உஷாராக கவனமாக ஒரு கையாளக்கூடிய அந்த நிலைப்பாட்டை நம்ம அந்த ஜாதகரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே உண்மை. என்ன பண்ணுவார், கண்டிப்பாக அகலக்கால் வச்சு எங்கேயோ கொண்டு போய் பிரச்சனைகளை கொண்டு போய் நிறுத்தி கடைசியில் நேரங்காலம் வரும்போது திசாபுத்திகள், ஒரு கெடுதலான திசாபுத்திகள் வரும்போது எதையாவது 1-2 வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த செவ்வாய் ராகு சேர்க்கையினுடைய விஷயத்தை கொண்டு வரும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதே போல் அடுத்தது, இதுவரையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு கிரகங்களுடைய அமைப்பை வச்சு நம்ம வீடு எப்படி எப்படிலாம் அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் இப்போ வந்து அந்த வீட்டினுடைய தன்மை, அதாவது அந்த வீட்டு அதிபதியினுடைய தன்மையை பொறுத்து நம்ம பார்க்குறோம். அப்போது லக்னாதிபதி முதல்ல பார்க்கணும். லக்னாதிபதி ஒருவேளை நல்ல பலம் பெற்று 4ஆம் வீட்டில் லக்னாதிபதி இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு மனையோகம் உண்டு. அவருடைய நாட்டம் அனைத்தும் மனையை நோக்கியே செல்லும் என்று நம்ம அறிந்து கொள்ளலாம். அதுவும் வந்து லக்னாதிபதி 4ல் இருந்து சுபகிரகங்களின் பார்வை பெற்றிருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வீட்டை அவர் கண்டிப்பாக அவர் அமைப்பார், அதில் வாழ்வார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இருக்காது. அதே போல் 4ஆம் அதிபதி லக்னத்தில் போய் உட்காந்து ஒரு நல்ல நிலைமையில் உட்காந்து இருவரும் நண்பர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில், மேலும் சுபகிரகத்தினுடைய பார்வையில், குறிப்பாக குருவினுடைய பார்வையில் இருக்க அவரும் கண்டிப்பாக நல்ல வீட்டை அமைப்பார். அப்போ லக்னாதிபதி 4ஆம் வீட்டினுடைய தொடர்பு எங்கே இருந்தாலும் சரி, அந்த அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வீடு அமையும், வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் லக்னாதிபதி 4ல் இருந்து சனி கேது தொடர்பு இல்லாமல் சம்பந்தப்படாமல் இருந்தால் நல்லது. சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில விதிவிலக்காக சில சந்தர்ப்பங்களில் இருந்தாலும் வீடு இருக்கக்கூடிய விஷயத்தை பேசும். ஒருவேளை வந்து குருவினுடைய பார்வை, இல்லை சனியினுடைய நிலைப்பாடு, அந்த கேதுவினுடைய நிலைப்பாடு, கேது திசை வாழ்க்கையினுடைய, சனி திசை கேது திசை வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் வருவது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எடுத்து நம்ம வந்து அதை ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு நிலையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். லக்னத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி இருத்தல், லக்னத்தில் அசுப கிரகங்கள் இல்லாதிருத்தல், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா லக்னத்தில் வந்து ஏற்கனவே பார்த்தோம், லக்னத்திலேயோ இல்லை லக்னாதிபதியோடவோ இல்லை 4ஆம் வீட்டு அதிபதியோடவோ இல்லை 4ஆம் வீட்டிலேயோ கேது சனி இந்த மாதிரி அசுப கிரகங்களுடைய சேர்க்கையோ தொடர்போ இல்லாமல் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அசுப கிரகங்கள் இருந்தாலும் சுப கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை பெறுதல், குறிப்பாக
குரு பார்க்க சிறிது சிறப்பு. அதாவது எப்பயுமே இந்த அசுபர்களுடைய தாக்கம், சுபகிரகங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, 2க்குமே வேலை செய்யும். ஆனா ஒரு ஒரு நடுநிலையான ஒரு ரொம்ப ரொம்பவும் உயர்வையும் கொடுக்காது, ரொம்பவும் பாதிப்பையும் கொடுக்காம, ஒரு நடுநிலையான ஒரு பலன்களை அந்த கிரக அமைப்புகள் கண்டிப்பாக சொல்லும். அப்படிங்கிறதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பாக்யாதிபதி. ஒருத்தருக்கு லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டாரு, லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு, குருவும் கெட்டு போயிட்டாரு. அப்படிங்கிற பட்சத்தில் பாக்யாதிபதி ஒருவனே நல்லா இருந்தால் போதும், அந்த அந்த ஜாதகருடைய வாழ்க்கை சிறக்கும் சிறக்கும் கண்டிப்பாக. அதாவது நம்ம ஜோதிடர்கள் கண்டிப்பாக வந்து ஜோதிடம் பார்க்கறதுக்கு முன்னாடி லக்னாதிபதியை பார்ப்போம், லக்னாதிபதி தன்மை பார்ப்போம், லக்னாதிபதியினுடைய பலத்தை பார்ப்போம். லக்னாதிபதி நல்லா இருக்காரா, ஓகே ரைட்டு, ஜாதகர் வந்து கிட்டத்தட்ட 50% பாஸ் ஆகி முன்னாடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது வந்து குருவனுடைய நிலைப்பாடை பார்ப்போம். குருவும் நல்லா பார்க்குறாரு, நல்ல நிலைப்பாடரோடு இருக்கிறாரா, அடுத்த ஒரு 25% ஓகே எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு பார்த்துக்கலாம். அதே போல் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பும் நம்ம பார்ப்போம். அதுவும் ஒருவேளை நல்லா இருந்தாரா, கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 90 95% அதனுடைய அந்த அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதில் நம்ம இருக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இவங்க 3 பேரும் நல்லா இருந்தாவே அந்த ஜாதகர் வந்து நல்ல அமைப்பை கொண்டு போயிடுவார். அப்போ அப்படி பார்க்கும்போது பாக்யாதிபதி பலம் பெற்று 4ஆம் வீட்டில் இருத்தல், அதாவது 4ஆம் வீட்டு அதிபதி பாக்கியத்துக்கு போனாலும் சரி, பாக்கியஸ்தானத்துக்கு போனாலும் சரி, இல்லை பாக்கியஸ்தானாதிபதி 4ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் சரி, அந்த மனை பாக்கியம் அவருக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ பாக்யாதிபதி லக்னத்தில் இருத்தல், லக்னத்திலிருந்து 4ஆம் வீட்டை பார்த்தல், பாக்யாதிபதி பார்த்தல், இல்லை லக்னாதிபதி 4ஆம் வீட்டை பார்த்தல், பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருந்து 4ஆம் வீட்டை பார்த்தல், லக்னாதிபதி பாக்யாதிபதி சேர்க்கை, குறிப்பாக லக்னத்தில் 4ஆம் வீட்டில் இருத்தல், பாக்யஸ்தானத்திலிருந்து 4ஆம் வீட்டை பார்த்தல், பாக்யாதிபதி இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் பாக்யாதிபதி 4இல் இருந்து சனி கேது சம்பந்தப்படாமல் இருத்தல் மிக அவசியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி பாக்யாதிபதியினுடைய நிலையும் நாம் ஒரு மிக சிறந்த அமைப்பாக, சொந்த வீட்டு அமைப்பாக பேசும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பாக்யாதிபதிக்கும் கண்டிப்பாக பாக்யாதிபதியும் சொந்த வீட்டுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார். ஒருவேளை லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாலும் சரி, குருவினுடைய பார்வை முன்னப்பின்ன இருந்தாலும் சரி, பாக்யாதிபதி பெற்று இந்த ஒரு விதிகளை நம்ம பார்த்தாலும் அவருக்கு வீடு அமைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பொதுவாக பாக்கியம் என்பது எல்லாருக்கும் ஒரு பாக்கியம் என்கிற யோகம், பாக்கியம், யோகாதிபதி, பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து நல்லபடியாக அமைஞ்சிட்டா எல்லா விதமான பாக்கியங்களும் அந்த ஜோதிடர் அந்த ஜாதகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பது அந்த கிரகத்தினுடைய நிலைப்பாடு. அப்போ அதை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் எப்போ கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறத அந்த தனிப்பட்ட நபருடைய ஜாதகத்தை வச்சு ஆய்வு பண்ணி தான் நம்ம அதை சொல்ல முடியும். அப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டு அதிபதி. இந்த 4ஆம் வீட்டு அதிபதி தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஏன்னா ஒருவேளை 4ஆம் வீட்டில் செவ்வாய் அமைந்திருக்க அவரும் நல்ல விதமாக அமர்ந்திருந்தால் அவருக்கு கண்ணை மூடிட்டு நமக்கு சொல்ல முடியும், அதுக்கு மனை அமைய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்ல முடியும். 4ஆம் வீட்டு அதிபதி நல்ல பலம் பெற்று இருந்து 4ஆம் வீட்டை பார்த்தல், அல்லது 4இல் சுபகிரகம் இருந்தால், 4ஐ சுபகிரகங்கள் பார்த்தால் மிக சிறப்பு. இது கிட்டத்தட்ட முதல்ல இருந்த ஸ்லைடுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிறதுனால நம்ம அதை பேசுகிறோம். அப்போது 4ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் இல்லாமல் இருத்தல், குறிப்பாக சனி கேது இல்லாமல் இருக்கணும். அப்போ 4ஆம் வீட்டில் வக்ர கிரகங்கள் இருந்தால், 4ஆம் வீட்டில் பகை கிரகங்கள் இருந்தால் குறையுள்ள வீடு அமைப்பு, வாஸ்து பிரச்சனை, இல்லை மனையடி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் அது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது எப்போ ஏற்படும், எப்போ அது விலகும் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தினுடைய ஒரு ஆய்வின் மூலமே நம்ம எடுக்க வேண்டும். 4ஆம் வீட்டு அதிபதி சுபராக இருந்தாலும் கூட நமக்கு வந்து வீடு அமைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லிட்டாவே இது பொதுவாக வீடுக்கு மட்டும் இல்லை, வீடு, மனை, வாகனம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 4ஆம் பாவம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்போது வீடு, மனை, வாகனம் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வரும் என்பதற்கான உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்பதாக நம்ம ஜோதிடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
சரிங்களா? இந்த மாதிரி ஜோதிட விதிகள் வந்து இது மறுபடியும் சொல்கிறேன், பொதுவான விதிகளாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் எல்லா விதிகளும் எல்லாமே ஒரு ஜாதகத்தில் பொருந்தி இருந்தால் தான் வீடு அமையும் என்பதாக அர்த்தம் கிடையாது. சில விதிகள் இல்லாமல் இருந்தாலும் வீடு அமைவதற்குண்டான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஏன்னா விதி விலக்குகளையும் நாம் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம கவனித்து பார்க்கணும். அப்புறம் 9ஆம் வீட்டு அதிபதி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 9ஆம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி 2 பேரும் ஒன்று தான். இருந்தாலும் தந்தையினுடைய சொத்து, ஏன்னா தந்தையினுடைய வீடு வருமா அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கும் நம்ம எடுக்கணும். சில பேர் வந்து அந்த மூதாதையரினுடைய சொத்து அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அந்த விதத்தில் தந்தையினுடைய வீடு, தந்தை வீடு கட்டியிருப்பார், அப்பா வீடு கட்டியிருப்பார், அவருடைய வீடு வந்து ஜாதகருக்கு வருமா? ஏன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்காது. தந்தையார் நிறைய கட்டி வச்சிருப்பாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் சுய சம்பாத்தியம் அப்படிங்கிற பேரில் 4 பசங்க இருந்ததுன்னா ஏதோ ஒரு பசங்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவார். இல்லை ஏதோ ஒரு பையனுக்கு எழுதி வைக்காமல் அவனுக்கு மட்டும் எழுதி வைக்காமல் போயிடுவார். இந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக இந்த 9ஆம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை நாம் பார்க்கணும். அப்போ 9ஆம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி, ஏன் இதை 2வது ரிப்பீட் பண்ணுறோன்னா, பாக்கியாதிபதி மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, அதை வந்து தந்தையினுடைய சொத்தாகவும் நம்ம பார்க்கலாம். அப்போ தந்தையினுடைய ஒரு வீடு நல்ல விதமாக அமைந்து, தந்தையினுடைய வீட்டினுடைய காரகத்துவ கிரகம் நல்ல விதமாக அமைந்து, வீட்டு அதிபதி அதாவது 9ஆம் வீட்டு அதிபதி நல்ல விதமாக அமர்ந்து, நாளில் அமர்ந்தால், இல்லை 4ஆம் இடத்தை பார்த்தால், இந்த மாதிரி நம்ம விதிகளையும் நாம் எடுத்துக்கொண்டு நம்ம வீட்டினுடைய நிலைப்பாடை பார்க்கும்போது தந்தையினுடைய வீடு அந்த ஜாதகருக்கு கிடைக்க பெறுமா அப்படிங்கிறதை நம்மளுடைய ஜாதக ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதே போல் 9ஆம் வீட்டதிபதி லக்னத்தில் நீசமடைந்தால் அல்லது 4ஆம் வீட்டில் இருந்து நீசமடைந்தால் தந்தையிடம் இருந்து வந்த சொத்தை விற்று இவர் தனியாக வீட்டை அமைக்க சிறப்பு, இல்லைன்னா வீட்டை அமைக்கக்கூடிய ஒரு யோகம் அமையும். அதாவது அப்பாவோட சொத்து வரும், வீடு வரும், இவர் வச்சிருக்க மாட்டார், கொஞ்ச நாளில் வச்சுட்டு விற்றுட்டு இவர் என்ன பண்ணுவார், அந்த காசை வச்சுட்டு இவர் வீடு கட்டுவார். அதுலேயும் வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும். மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் இருக்குது. ஒருவேளை குரு பார்த்துட்டாரு அப்படின்னா அந்த வீடு அப்படியே நின்றுடும். குருவனுடைய தன்மை பார்க்கல அப்படின்னா அந்த வீடு, ஏன்னா நீசம் அடைஞ்சிருக்கார் 4ஆம் வீட்டு, அதாவது 9ஆம் வீட்டு அதிபதி 4ல் போய் நீசமடைகிறது, லக்னத்தில் போய் நீசமடைகிறது, இந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். மேற்கண்ட விதிகளை 5ஆம் வீட்டு அதிபதிக்கும், ஏன்னா 5ஆம் வீடு என்பது நமக்கு தெரியும் 1, 5, 9 நம்மளுடைய பூர்வீகம், நம்மளுடைய பூர்வ புண்ணியம், நம்மளுடைய மூதாதையர்கள் குறிக்கக்கூடிய பாவம், திரிகோண பாவம். இப்போ இதனுடைய அமைப்பை வச்சு நம்ம விதிகளை பொருத்தி பார்த்து நம்மளுடைய மூதாதையர் தாத்தாவினுடைய சொத்து, முத்தாத்தாவினுடைய சொத்து, சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 5 தலைமுறை 10 தலைமுறை இருந்தாலும் வீடு அப்படியே இருக்கும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 10 தலைமுறை இருந்தாலும் வந்துகிட்டே இருக்கும். 10 தலைமுறை வந்த வீடு அடுத்த தலைமுறைக்கு போகும்போது திடீர்னு விற்றுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் அந்த ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய ஒரு அமைப்பை பார்த்து நம்ம அந்த மூதாதனுடைய சொத்துக்கள் இவருக்கு இருக்குமா, இல்லை நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு வினாவிற்கு நம்ம சரியான விடையை எடுக்கக்கூடிய அமைப்பை, இந்த 5ஆம் வீட்டையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி, ஏன்னா 2ஐயும் நம்ம பார்க்கணும். கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கட்டத்தில் இருக்கிற எல்லா பாவகத்தையும் சரி எல்லா வீட்டையும் நம்ம பார்த்துடணுங்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்து 2ஆம் வீட்டு அதிபதி, ஏன்னா தனகாரகன், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். ஏன்னா குடும்பத்துக்காக தான் நம்ம வீடு கட்டுறோம், குடும்பத்தோடு நல்ல விதமாக இருக்கணும், குழந்தை குட்டி, நல்ல மனைவி, தாய் தந்தையரோட நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது அந்த மாதிரி சமுதாயத்தோட ஒரு கூட்டு வாழ்க்கையோட கூட்டு குடும்பத்தோடு இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக 2ஆம் வீட்டு அதிபதியை நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க வேண்டும். அப்போ 2ஆம் வீடு என்பது தனகாரகன். அப்போ தனத்தினுடைய ஒரு அமைப்பு வீட்டையும் நல்ல விதமாக பார்த்துக்கொள்ளும். அப்போ ஒரு குடும்பத்தினுடைய நல்ல அமைப்பு வீட்டுக்கும் ஒரு நல்ல காரகத்துடைய கொடுக்கும். அதே போல் நல்ல ஒரு வீட்டினுடைய அமைப்பும் நல்ல ஒரு குடும்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக பார்க்க வேண்டும். மறுபடியும் அதே மாதிரி 10ஆம் வீட்டு அதிபதி 4ல் இருந்தால் தன்னுடைய உழைப்பால் சம்பாதித்து வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும். அதே போல் 10ஆம் வீட்டு அதிபதி 4ஐ பார்த்தாலோ, இல்லை 4ஆம் வீட்டு அதிபதி 10ல் அமர்ந்தாலோ, இல்லை 10ஆம் வீட்டு அதிபதி 4ல் உட்கார்ந்தாலோ, இல்லை தொடர்பு பெற்றிருந்தாலோ சொந்தமாக வீடு அமைய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போது 6ஆம் வீட்டையும் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டினுடைய தொடர்பு கடன், பகை,
வில்லங்கம், விவகாரம், கோர்ட்டு இதெல்லாம் போய் உருவாகி அதுக்கப்புறம் வீடு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மூதாதையருடைய சொத்துக்கோ இல்லை ஒரு இடம் வில்லங்கம், இல்லை அக்கம் பக்கத்து வீட்டு வில்லங்கம், இதெல்லாம் வந்து ஆறாம் வீட்டினுடைய தொடர்பு கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இல்லை கடன் வாங்கி வீடு கட்டுறது, சில பேருக்கு கடன் வாங்கி வீடு கட்டி அதனால் வீட்டு யோகம் அமையக்கூடிய அமைப்புகளை உருவாக்கக்கூடியது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆறாம் வீட்டினுடைய தொடர்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்போது அந்த எப்போ பிரச்சனை வரும், எப்போ கடன் வாங்குவோம், இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய திசாபுத்திகள், கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு, அதே போல் எந்த சூழ்நிலையில் அது வரும் அப்படிங்கிறதெல்லாம் தனிப்பட்ட நபர்களுடைய ஜாதகத்தினுடைய ஆய்வை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த கிரகங்கள் எங்கு இருந்தாலும் சரி, இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு சதுரங்க யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. உபய வீடுகள் என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, அதே போல் குருவினுடைய வீடு என்று சொல்லக்கூடிய மறுபடியும் உபய வீடு மற்றும் குரு வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு மற்றும் மீனம், இந்த 4 வீட்டில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, நன்மை செய்யும் கிரகங்களாக இருந்தாலும் சரி, சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள் எது இருந்தாலும் சரி, எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, ராகு, கேது, சனி, எந்த கிரகங்கள் இந்த 4 வீட்டிலையும் ஒருத்தருக்கு கிரகங்கள் இருக்கோ, அனுபவபூர்வமான உண்மையில் இது வந்து அவருக்கு எந்த விதத்திலாவது வீடு அமையக்கூடிய யோகம் உண்டு என்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது அனுபவபூர்வத்திலேயே நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு விதமான சதுரங்க யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னொன்று விஷயமும் சொல்லுவாங்க, கிரக மாளிகை யோகம், கிரக மாலை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கிரக மாளிகை யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்ந்து கிரகங்கள் ஒரு மாலையினுடைய அமைப்பில் இருப்பது, உதாரணமாக கிரகத்தினுடைய அமைப்புகள் ஒரு மாலையினுடைய அமைப்பு, அதாவது இந்த மொத்த கட்டத்திலையும் மாலையினுடைய அமைப்பாக இருப்பது. இப்போ இங்கே இந்த வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கும்பத்திலிருந்து கிரகங்கள் வரிசையாக அமைஞ்சு கடகம் வரையும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா வீடுலேயும் கிரகங்கள் இருக்க, இல்லை அதுக்கு கீழே வந்து மகரத்துலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து சிம்மத்தின் வரையும் ஒரு சில எல்லா கிரகங்களும், அதாவது எல்லா கிரகங்களும் இல்லை, ஒரு சில கிரகங்கள் அனைத்து வீடுகளிலும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளை சில ஜாதகத்தில் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி அமையக்கூடிய விஷயங்களுக்கும் அந்த மாதிரி ஜாதகர்களுக்கும் வீடு அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஜோதிட ஆய்வுகளை மறுபடியும் ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஒரு ஜோதிடத்தினுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பையும் நம்ம தெளிவாக கவனித்து செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அஷ்டக வர்க்கம். இதில் வந்து அஷ்டக வர்க்கம், ஷட்பலம் இதனுடைய அமைப்பையும் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 4ஆம் வீட்டில் அதிக பரல்கள் வாங்கியிருப்பது, மற்ற வீடுகளை மற்ற பாவகத்தை விட 4ஆம் பாவகத்தில் அதிக பரல்கள். பொதுவாகவே அஷ்டக வர்க்கத்தில் 30 பரல்களுக்கு மேலே போனாவே அது சுபத்துவத்தை கொண்டு விடும். 28 பரல்களுக்கு மேலே போனாவே சுபத்துவத்தை கொடுக்கும் என்பது நம்மளுடைய ஜோதிடத்தினுடைய கணிதம். அப்போது பொதுவாக 4ஆம் வீட்டில் ஒரு அதிகமான பரல்கள் இருப்பது, 30 பரல்கள் மேலே போச்சுனாவே அவர்களுக்கு சொந்த வீடு அமைய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் 4ஆம் வீட்டு அதிபதி இருக்கும் வீட்டில் அதிக பரல்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும் சொந்த வீடு அமைய வாய்ப்புகள் அதிகம். அதே போல செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு அதில் அதிகப்படியான பரல்களை வாங்கியிருந்தாலும், ஒரு ஜாதகத்தில் வாங்கியிருந்தாலும் வீடு மனை யோகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே இந்த செவ்வாய் லக்னாதிபதி, பாக்கியாதிபதி, சுக்கிரன், குரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷட்பலத்தில் வந்து இவங்களுடைய பலம் அதிகமாக இருக்க, பொதுவாக செவ்வாயினுடைய பலம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வீடு சொல்லிடலாம். ஷட்பலத்தில் செவ்வாய் தான் முதன்மையான பலத்தை உடையவர் என்று சொன்னால், யாரோ ஒருத்தர் நாய்ஸ் வருது, யாரோ ஒருத்தர் மியூட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்தங்கள் வந்து எல்லாருமே சந்தோஷ் அப்படிங்கிறவர் வந்து
அன்மியூட் பண்ணி ஏதோ நாய்ஸ் வருது, ஏதோ டிராவல் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு, காற்றினுடைய சத்தம் இருக்கு. ஆமாங்க, கொஞ்சம் எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா, தயவு செஞ்சு. நாய்ஸ் வருது. சரியாயிடுச்சுங்க, சரியாயிடுச்சு. இப்போ மியூட் பண்ணிட்டா, எல்லாத்தையும் மியூட் பண்ண. ஓகே, சரிங்களா, இவ்வளவு நேரம் இல்லை, இப்போதான் அந்த அந்த ஒரு ஒரு இது இருந்தது. அப்போ செவ்வாய் லக்னாதிபதி, பாக்யாதிபதி, சுக்கிரன், குரு, இவங்கெல்லாம் வந்து ஷட்பலத்துல ஒரு சிறந்த அமைப்பை, ஷட்பலத்துல வந்து ஒரு நல்ல பலத்தை கொடுத்து கொண்டிருந்தால் நல்லா இருக்கும். சந்தோஷ் அப்படிங்கிறவரோட இதுல இருந்து இன்னுமே ஒரு நாய்ஸ் வந்துட்டே இருக்கு. சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுல இருந்து தயவு செஞ்சு அவங்க மியூட் பண்ணா நல்லா இருக்கும். சந்தோஷ், இப்போ நான் அன்மியூட் பண்ணிட்டேன். உங்களது மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணி நான் பேசுறேங்க. சரிங்களா, அப்போ ஷட்பலத்தினுடைய சிறப்பையும் நம்ம பார்க்கலாம், வீடுடைய இது. ஸோ எல்லா விதமான நம்ம ஆய்வுக்கும் எடுத்து ஒரு வீட்டினுடைய அமைப்பை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாத்தையும் விட மேலாக அப்போ எது இந்த சொந்த வீடு எப்போ அமையும், எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம சிறிது ஆய்வுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கிரகங்களுடைய செவ்வாய் நல்லா பலம் பெற்றிருக்கார், செவ்வாய் வந்து நல்ல யோககாரகன், செவ்வாய் வந்து பாக்கியாதிபதி, செவ்வாய் நாளில் இருக்கார் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த செவ்வாய் திசை புத்தி காரகங்களில் புத்தி நேரத்தில் அல்லது கோச்சார கிரக நிலையின்படி மன்னிக்கணும், தயவு செஞ்சு சந்தோஷ், மறுபடியும் அவர்கிட்ட இருந்து நாய்ஸ் வந்துட்டு இருக்கு, தயவு செஞ்சு. ஆமாங்க, ஒரு சந்தோஷ் அப்படிங்கிறவரு ஏதோ உங்களது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேங்க. சரிங்களா, அந்தந்த தசா புத்தி நேரத்தில் அந்தந்த கிரகங்கள் திடீர்னு ஒன்றுமே இருக்காது, வீடு வாங்கக்கூடிய ஒரு மனோபாவத்திலே இருக்க மாட்டார். கண்டிப்பாக அவர் வீடு வாங்கணும்னு நினைப்பிலே இருக்க மாட்டார். சும்மா போயிட்டு இருப்பார். யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறவங்க சொல்லுவாங்க, வீடு ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது, அவர் ரொம்ப பண தேவையாம்மா, கொஞ்சம் வீடு விற்றுட்டு ஒரு சொந்த வீட்டுக்கு போகிறாராம்மா, ஊருக்கு போகிறாராம், இல்லை இருக்கிற வீடை விற்றுட்டு ஃபாரின் போகிறாங்களாம் அப்படிம்பாரு. அந்த ஒரு மாத காலகட்டங்களில் திடீர்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய அமைப்பு கோச்சாரத்தில் உட்காந்து பேசி அந்த செவ்வாயினுடைய ட்ரிகர் பண்ணி உடனே வந்து அந்த வீட்டை வாங்கக்கூடிய யோகத்தை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். அந்த ஒரு மாதம், ஏன்னா செவ்வாயினுடைய கோச்சாரம் வந்து ஒரு மாதத்தில் போயிட்டுருக்கும், ஒவ்வொரு மாதமும் ஒரு வீட்டில் இருப்பாருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு மாதத்துல வீடு வாங்கி திடீர்னு பணம் எங்கிருந்தோ வரும், தபால்னு பணத்தை வாங்குவார், கடனை வாங்குவார், திடீர்னு எல்லாமே அமையும், டக்குன்னு வீட்டை வாங்கிட்டு சொந்த வீட்டில் போய் ஒரு மாதத்துல போய் உட்காந்துக்குவார். ஸோ இந்த மாதிரி கோச்சார நிலையெல்லாம் பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய நிலைப்பாட்டை நம்ம ஜாதகத்தில் பார்க்கலாம். அதே போல் 4ஆம் வீட்டு அதிபதி திசையும் நம்ம வந்து இந்த யோகங்கள், சொந்த வீடு அமைக்கக்கூடிய யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 4ஆம் வீட்டு அதிபதியினுடைய திசை புக்தி, அதே போல் பாக்யாதிபதியினுடைய திசை புக்தி, அதே போல் கோச்சார ரீதியில் லக்னாதிபதியினுடைய திசை புக்தி, அதே போல் அதனுடைய கோச்சார அமைப்பு, இதெல்லாம் வைத்து நம்ம கணித்து அந்த சொந்த வீடு எந்த நேரத்தில் அமையும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக கணித்து சொல்ல முடியும். அதனுடைய வாய்ப்புகள் இந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதாக ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜாதகத்தில் நம்ம எடுத்து பலன் சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் மேல பூர்வ புண்ணிய பலம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கண்டிப்பாக பூர்வ புண்ணிய பலம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தெய்வ அனுகிரகங்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே இருக்கும், வீடு வந்திருக்கும், சில நேரங்களில் நம்ம பார்ப்போம், சில அனுபவ ரீதியாக பார்ப்போம், பெரிய வீடு கட்டியிருப்பாரு, மிகப்பெரிய ஆடம்பரமான பங்களா இருக்கும், 10 இடத்துல பங்களா கட்டியிருப்பாரு, ஆனால் அவர் ஊரை சுற்றிக்கிட்டே இருப்பார், வியாபாரம் தொழில் அப்படிங்கிற இடத்துல எங்கேயோ போய் லாட்ஜில் தங்கியிருந்து பெரிய ஹோட்டலில் தங்கியிருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை அவருக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. 10 வீடு இருக்கும், 10 வீட்டினுடைய அமைப்புகள் இருக்கும் அவருக்கு, ஆனால் ஏதோ ஒரு வீட்டில் இருப்பார். மீதி 9 வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து யாரோ கவனிச்சுட்டு இருப்பாங்க, வேலையாட்கள் கவனிச்சுட்டு இருப்பாங்க, வேலையாட்கள் அந்த சுகபோகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வேலையாட்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு சொந்தமான வீடு இல்லாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை வசதிகளையும் அந்த யாரோ ஒரு வீட்டில் அவர் அனுபவிப்பார்.
அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் பூர்வ புண்ணியத்தினுடைய பலன், பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், தெய்வ அனுகிரகம்லாம் கண்டிப்பாக வேணும். கார் வச்சிருப்பார், ஏன்னா எல்லாத்துக்கும் 4ஆம் பாவம் தான் பேசுவோம். BMW வச்சிருப்பாரு, ஆடி கார் வச்சிருப்பாரு, மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய கார், 1 கோடி 1.5 கோடி கார் வச்சிருப்பாரு. அவர் கொஞ்ச தூரம் தான் பயணப்படுவார். பயணப்பட்டு அவர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுவார். காலையிலேருந்து சாயந்தரம் வரும் ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துருப்பார். காரில் பார்த்தீங்கன்னா ஏசி போட்டுட்டு அந்த அந்த ஆடம்பரமான ஒரு வாகனத்தில் ஏசி போட்டு டிரைவர் ஹாயாக படுத்துட்டு இருப்பார். இந்த எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவருடைய பூர்வ புண்ணிய பலன்கள், பித்திருக்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், தெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. நன்றியை கொஞ்சம் தள்ளி வைப்போம். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நான் நன்றி இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில உதாரண ஜாதகங்களை நான் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா நேரம் இன்னும் இருக்கிறதுனால 1, 2 உதாரண ஜாதகத்தை கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு யோஜனையோட நேரம் இருப்பதால் நான் அடுத்து எடுத்துகிட்டு போகிறேன். சார் அதை நான் கண்டினியூ பண்ணலாங்களா மேடம்? சார் சீனிவாசன் சார் கண்டினியூ பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் இருப்பதனால 1, 2 உதாரண ஜாதகத்தை நான் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில் சொல்லலான்னு ஒரு யோசனை. சரிங்களா? இந்த ஒரு ஜாதகம் வந்து கடக லக்னம், கடக ராசி. இவர் வந்து 1971 பிறந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு. லக்னாதிபதி சந்திரன், லக்னத்திலேயே லக்னாதிபதி. ஸோ ராசி லக்னம் ஒன்றாக இருக்கிறது. லக்னத்தில் கேது, 7ஆம் வீடு செவ்வாய் ராகு, அதே போல் சுக்கிரன் புதன் வந்து 10ஆம் இடத்துல, சூரியன் சனி வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல, குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஜாதகம். இவருக்கு வீடு மனை யோகம் எப்படி அமைந்தது, எப்போ அமைந்தது அப்படின்னு பார்க்க போனோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். இந்த ஒரு லக்னாதிபதிக்கு, இந்த ஒரு லக்னத்துக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அது வந்து கண்டிப்பாக வந்து பாக்யாதிபதி குரு பகவான் தான். ஏன்னா 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, அவரே வந்து தந்தை வீட்டுக்கும் அதிபதி ஆகிடுறாரு. அதே போல் அதே பாக்யாதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியாகவும் ஆயிடுறாரு. அவர் வந்து 5ல் போய் உட்காந்துருக்காரு. இது ஒரு நிலைப்பாட்டை நம்ம கவனிக்கணும். அதே போல் சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி. ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி, சரலக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு ஒரு ஜோதிட விதி உண்டு. அப்போது 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், அப்போது பாதகாதிபதி, அப்போது சுக்கிரன் வந்து பாதகத்தை செய்யக்கூடியவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே போல் 1, 2, 3, 4 துலா ராசி 4ஆம் வீடாக இவருக்கு அமைந்திருக்கிறது. அப்போ சுக்கிரன் அந்த வீட்டுக்கு அதிபதி, ஆட்சி அதிபதி வந்து சுக்கிர பகவான். அப்போ சுக்கிர பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பாதகாதிபதியும் கூட. சுக்கிர பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னா 10ஆம் வீட்டில் வந்து சுக்கிரன் வந்து புதனோட சேர்ந்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறார். பொதுவாக ஜோதிடத்தில் வந்து புதன் சுக்கிரன் சேர்ந்திருக்க புதனுக்கு பலம் அதிகம், சுக்கிரனுக்கும் பலம் அதிகம் அப்படிங்கிற ஒரு ஜோதிட நிலைப்பாடு உண்டு. சுக்கிரனும் புதனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அது வந்து பொதுவாக ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இவருக்கு வீடு, கல்யாணம், மனை, வாகனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையில்தான் நடந்தது. ஏன்னா கடகராசியாக இருப்பதனால சனியினுடைய சாரத்தில் பிறக்கிறாங்க. சனியினுடைய ஒரு சாரத்தில் பிறக்கிறதுனால சனி திசை முடிஞ்சு, புதன் திசை முடிஞ்சு, கேது வந்து கடந்து செல்வது கடகராசிக்கு பொதுவாக கேது திசை. அதுவும் இந்த ஜாதகருக்கு கடக ராசி லக்னத்திலேயே கேது இருந்து கேதுவை தாண்டி செல்றதே ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன், ஒரு பெரிய ஒரு தடைக்கல் கேது. அதையும் தாண்டி சுக்கிர பகவானுடைய திசையில் சுக்கிரன் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். மனைவி, வாகனம், வீடு எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். ஆனால் அந்த சுக்கிர பகவான் கொடுத்துருக்கார். அவர் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சுக்கிரன் 4ஆம் வீட்டு அதிபதியாக போயிடுறார். அவர் சுபராக இருக்கிறார். 4ஆம் வீட்டு அதிபதி சுபராக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 4ஆம் வீட்டு அதிபதி சுபராக இருப்பதினாலும் சுக்கிரனாக இருப்பதினாலும் அவர் வீட்டை கொடுக்க வேண்டும் என்பது பொது விதி. அந்த பொது விதியின்படி சுக்கிரன் கொடுத்து விட்டார். அதே போல அந்த சுக்கிர பகவான் தான் இருக்கும் வீட்டிற்கு, அதாவது அவருடைய சொந்த வீட்டிற்கு, அதாவது துலாம் வீட்டிலிருந்து 7ல் அமர்ந்து சுக்கிரன் அந்த 4ஆம் பாவத்தை பார்க்கிறார். அப்போ சுப பார்வையாக அந்த வீட்டினுடைய இடத்திற்கு, வீட்டினுடைய 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் அந்த வீடு மனை வாகனத்தினுடைய அமைப்பை இன்னும் பலப்படுத்துகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வீடு அமைஞ்சிடும், வாகனம் அமைஞ்சிடணும். கண்டிப்பாக வீடு அமையும், வாகனம் அமையும், எல்லாமே இந்த சுக்கிர திசையில் அமைந்தது. சரிங்களா? அதே போல் செவ்வாயினுடைய நிலைப்பாடை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்.
செவ்வாய் வந்து கண்டிப்பாக வீட்டினுடைய யோகத்திற்கு நம்ம பார்த்தோம். அப்போ செவ்வாய் பகவான் கடகலக்னம் கடகராசிக்கு செவ்வாய் ஒருவனே யோககாரகன் என்ற ஒரு ஜோதிட விதி உண்டு. அப்படி பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் லக்ன ராசியிலிருந்து 7ல் அமர்ந்து லக்னத்தையும் பார்க்கிறார், ராசியும் பார்க்கிறார். சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது, பார்வை இருக்கிறது. அப்போ செவ்வாய் பார்வை, சந்திரன் பார்வை இருப்பதினால் சந்திரமங்கல யோகமும் அமையப்பெறுகிறது. அப்போ சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனா கண்டிப்பாக வீடு மனை வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக செவ்வாயும் தந்திருக்கிறார். அதையும் விட 9ஆம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வந்து லக்னத்தையும் ராசியும் பார்க்கிறார். இந்த அமைப்பையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது சனி பகவான் அந்த வீடுகள் நிலைத்திருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு விஷயத்துல சனி பகவான் வந்து கடகராசிக்கு கடக லக்னத்துக்கு அவர் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர் இல்லை. ஆனால் சாரத்தை நம்ம பார்க்கும்போது பூச நட்சத்திர சாரமாக இருப்பதினால் அவருடைய சனியினுடைய சொந்த ஒரு நட்சத்திரமாக இருப்பதனால் சனியினுடைய சாரத்துவம் கொண்ட நட்சத்திரமாக இருப்பதனால் சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக பெருசாக இருக்காது. அதே போல சனியினுடைய பார்வை, அந்த கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியினுடைய பார்வை 3ஆம் பார்வையாக லக்னத்தையும் ராசியும் பார்ப்பதினாலையும், அதே சனியினுடைய பார்வை 7ஆம் பார்வையாக குருவை பார்ப்பதனாலையும், அதே குரு சனியை பார்ப்பதனாலையும் தோஷங்கள் விலகி, அதே சனி பகவான் 7, 8, 9, 10 தன்னுடைய வீட்டை அவர் தானே பார்ப்பதனாலையும் அந்த சனி வந்து கெடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய சனியாக இல்லாமல் இருப்பதனால் வீடு மனை வாகன யோகத்தையும், ஏன்னா ஒரு விதத்தில் இரும்பு சம்பந்தப்பட்ட வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சனி பகவான் உதவி செய்வார் என்பது சனியினுடைய தன்மையாக இருக்கிறது. அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த சனி வந்து கெடுக்கக்கூடிய சனியாக இல்லாமல் அவர் நல்ல நிலைமையில் இருப்பதனால் அவருடைய சனியினுடைய ஒரு அமைப்பையும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, குரு வந்து அவர் பாதகாதிபதி கூட. இந்த ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து ஒரு விஷயத்துல 6ஆம் வீட்டு அதிபதி. அவர் வந்து பாக்கியத்தை மட்டும் செய்யக்கூடிய நிலையில் இல்லை, பாதகத்தையும் செய்யக்கூடிய. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி ஏதாவது அவருடைய விஷயத்துல கை வைக்கணுமே, அவருடைய 6ஆம் வீட்டு விஷயத்தை செஞ்சே ஆகணுமே. அவர் போய் பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ மூதாதையனுடைய சொத்து உட்கார்ந்து சூரியன் பார்க்குறாரு. 7ஆம் சமசப்தம பார்வையாக குருவும் சூரியனும் பார்த்துக்கிறாங்க. அப்போ சூரியன் என்பது தந்தையனுடைய ஒரு கிரகமாகவும், அப்போ குரு என்பது ஒரு 6ஆம் வீட்டு ஒரு அதிபதியினுடைய கிரகமாகவும் 6ஆம் வீட்டு அதிபதி கிரகமாகவும் இருப்பதனால் அது பூர்வ புண்ணியத்தில் போய் உட்கார்ந்ததுனால இவருக்கு மூதாதையனுடைய சொத்து மிகப்பெரிய அளவில் வரவில்லை. ஆனால் அந்த குரு பார்த்ததுனால ஏதோ வீடு அமைந்தது, மூதாதையனுடைய சொத்து என்ற வகையில் ஏதோ ஒரு சின்ன வீடு, ஒரு ஓட்டு வீடு வந்தது. அதையும் பிற்காலத்தில் அவர் விற்றுவிட்டு வேற ஒரு வீட்டை வந்து அவர் வாங்கக்கூடிய சூழ்நிலை, மிக குறைவான ஒரு விலைக்கு வித்துட்டு வேற ஒரு வீட்டை வாங்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் அந்த நிலைப்பாட்டில் அமைய பெற்றார் அப்படின்னு சொல்லணும். அதே போல சுக்கிரனுடைய தன்மை, சுக்கிரன் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்துல அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டார், அவர் கொடுக்க வேண்டிய அமைப்பை கொடுத்துட்டார். ஆனால் அவர் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் இருப்பதினால் அவர் அந்த சுக்கிரன் ஒரு பாக்கியத்தையும் கொடுத்து, வீட்டினுடைய ஒரு பாக்கியத்தையும் கொடுத்து, கூடவே கடனையும் கொடுத்து, ஒரு பெரிய இஎம்ஐ என்ற பேர்ல கிட்டத்தட்ட 15 வருஷமா இவர் வந்து பேங்க்ல வட்டி கட்டிட்டு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. அப்போ சுக்கிரன் அவருடைய வேலையை கண்டிப்பாக ஒரு விதத்தில் நன்மையை செய்தாலும் மற்ற ஒரு இடத்துல பாதகத்தை செய்தாலும், ஏன்னா பாதகாதிபதி அவருடைய வேலை செய்ய வேண்டும் என்பது அந்தந்த கிரகத்தினுடைய தன்மையை வந்து அந்தந்த வேலையை செஞ்சு ஆகணும் என்பது ஒரு நிலைப்பாடு. அப்போ சுக்கிர திசை போயிடுச்சு. அப்போ சுக்கிர திசை முடிஞ்சுது. அப்போ சுக்கிரத்தினுடைய திசை முடிஞ்சது. அவர் செஞ்சு வச்சக்கூடிய பாதகம் என்றக்கூடிய சூழ்நிலை இன்னும் அவர் வந்து அந்த கடனை கட்டிட்டு இருக்கார். 15 வருஷமா கடனை கட்டிட்டு இருக்காரு. அப்போ சுக்கிரன் முடிய போது இன்னும் ஒரு 2 வருஷத்துலேயோ 3 வருஷத்துலேயோ அவருடைய ஒரு கடன் வந்து முடியக்கூடிய சூழ்நிலையை சுக்கிரன் கொடுத்துருக்கார். அப்புறம் சுக்கிரன் முடிஞ்சு சூரியன் வந்தாச்சு. சூரியன் சிறிது பாதகத்தன்மையை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பதனால அந்த கடன் தன்மை இன்னும் தொடர்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சுக்கிரன் அவருடைய காரகத்தை கண்டிப்பாக செஞ்சுட்டாரு. இருந்தாலும் வீட்டையும் வாகனத்தையும் நிலைப்படுத்தி விடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக தெய்வ கடாட்சத்தின் மூலம் உண்டு என்பதாக நம்ம அறிய வேண்டும். அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு ஆய்வு ஜாதகம்.
அப்போ இந்த அடுத்த ஒரு 2வது ஒரு ஆய்வு ஜாதகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம். இவருக்கு வந்து லக்னத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமடைஞ்ச சுக்கிரன். அதே போல் சூரியனுடைய தன்மை அங்கே இருக்காரு. நீசமடைஞ்ச சுக்கிரனோட சூரியன் இருக்காரு, லக்னத்தில் இருக்கிறாரு. சூரியன் வந்து 12ஆம் வீட்டு அதிபதி, விரயாதிபதி, விரயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அப்புறம் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் இந்த லக்னத்துக்கு பாக்யாதிபதியாகவும் வருகிறார். ஏன்னா வந்து 7, 8, 9 கூடியவர் பாக்யாதிபதியும் வருகிறார். 1, 2, 3ஆம் வீட்டில் குரு சந்திரன் இருக்கிறார். 6ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு இருக்கிறார். அதே போல லக்னத்திலிருந்து 7, 8, 9 பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரமடைஞ்சு இருக்கிறார். அதே போல 10, 11இல் கேது, 12இல் புதன். லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன் வந்து 12ல் போய் மறைஞ்சிட்டார். பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நிலைப்பாடும் அவ்வளவாக சரியில்லை. சரி, குருவனுடைய நிலைப்பாடு, கண்டிப்பாக குருவனுடைய நிலைப்பாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குருவும் பார்த்தோம்னா நம்ம எங்கே இருக்கார் அப்படின்னா 1, 2, 3ல் முயற்சி ஸ்தானத்தில் நீசமடைஞ்ச சந்திரனோட இருக்கார். அவர் வந்து 11ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 3ல் உட்காந்துருக்கார். அப்போ முயற்சி ஸ்தானம் அதே போல் விஜய வீரிய தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் நீசமடைஞ்சு குருவோட சம்மந்தப்பட்டிருக்கார். அதாவது 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதியோடு சம்மந்தப்பட்டிருக்கார். அதே போல் 7ஆம் வீட்டு அதிபதியோடும் சம்மந்தப்பட்டிருக்கார். அப்படி பார்க்கும்போது குரு உட்காந்து அந்த 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கேது அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டை பார்த்து விட்டார். அப்போ லாபஸ்தானம் அந்த வீட்டை வந்து தோஷங்கள் விலகுகிறது, கண்டிப்பாக லாபம் உண்டு அப்படிங்கிறதாக நம்ம ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அடுத்த நிலைப்பாடு, இவருக்கு வீடு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக வீடு இருக்கிறது. இவருக்கும் வீடு அமையப்பட்டிருக்கிறது. எப்படி வீடு அமைஞ்சது அப்படின்னு ஒரு ஆய்வுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் லக்னத்தை நோக்கி லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ சுக்கிரனும் கண்டிப்பாக, அதே போல் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஒரு இடத்தையும் நம்ம பார்க்குறோம். செவ்வாய் ராகு சம்பந்தம். செவ்வாய் வந்து உச்சம் 6ல் உட்காந்து உச்சம், 1, 2, 3, 4, 5ல் உட்காந்து உச்சம் அடைஞ்சிருக்கார் செவ்வாய். கூடவே ராகு அதீத வேகம், அதீத ஒரு பலம் அப்படிங்கிற அமைப்பையும் செவ்வாய் கொடுத்துருக்காரு. அப்போ கண்டிப்பாக செவ்வாயினுடைய நிலைப்பாடு படியும் இவருக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு இவருக்கு அமையப்பெற்றது அப்படிங்கிறதாக நம்ம அனுபவ ரீதியில் இந்த ஜாதகத்தை எடுத்து ஒரு உதாரண ஜாதகமாக பார்க்குறோம். ஆனால் எப்படி வீடு அமைஞ்சது அப்படின்னா, சரி இவர் வந்து மூதாதையர், ஏன்னா 9ஆம் வீடு அப்படிங்கிறது தந்தையினுடைய வீடு. அப்போ தந்தையினுடைய சொத்து வந்ததா அப்படின்னா தந்தையினுடைய சொத்து வந்தது இவருக்கு. பொதுவாக 9ல் சனி வக்ரம் இருக்கும்போது தந்தையினுடைய ஒரு நிலைப்பாடு அவ்வளவாக சரியில்லை. இருந்தாலும் ஒரு வீடு வாங்கி வச்சிருந்தார் அவர். வீடும் வந்து ஏதோ ஒரு குறையுள்ள வீடு. அப்போது அந்த வீடை இவருக்கு எழுதி வச்சுட்டாரு. அவருடைய காலத்துக்கு பிறகு அந்த வீட்டை வந்து ஏன்னா அந்த 9ஆம் வீட்டு அதிபதி வந்து சுக்கிரன் வந்து லக்னத்தில் போய் உட்கார்ந்துருந்தனால தந்தையினுடைய சொத்து வரும், தந்தையினுடைய வீடு வரும் ஏதோ ஒரு அமைப்பில். ஏன்னா அவர் சுக்கிரன் பாக்யாதிபதி, தந்தைக்கிட்டேருந்து வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் அந்த ஒரு அமைப்பில் தந்தையினுடைய அந்த வீடு வந்துருச்சு. இவர் என்ன பண்ணார், அந்த வீட்டை விற்றுட்டு இவர் தனியாக அந்த வீட்டை விற்று அந்த காசை வச்சு இவர் தனியாக வீடு கட்டிக்கிட்டார். அப்படிங்கிற ஒரு ஆய்வு ஜாதகம், ஒரு உதாரண ஜாதகத்தை இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் இதில் வந்து சூரியன் 12ஆம் வீட்டு அதிபதி. 12ஆம் வீட்டு அதிபதி வந்து விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி. லக்னாதிபதி அங்கே போய் உட்காந்துட்டார். அதே போல் லக்னாதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை. அப்போது அந்த 12ஆம் வீட்டு அதிபதி வந்து சூரிய பகவான், அவரே தந்தைக்குரிய காரகத்துவமாகவும் ஆயிடுறாரு. அப்படி பார்க்கும்போது பரிவர்த்தனை யோகம் அமையப்பெற்று தந்தையினுடைய வீடு வந்தது. அந்த வீட்டை பரிவர்த்தனை பண்ணிவிட்டு இவர் வந்து புதுசாக இன்னொரு வீடு கட்டி பரிவர்த்தனை யோகமும் வேலை செய்தது என்பதாக ஒரு அனுபவ ரீதியான ஒரு உதாரண ஜாதகத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பட்டது என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவருக்கும் இந்த ஒரு யோக அமைப்பினால் வீடு கண்டிப்பாக சொந்த வீடு அமைந்தது என்று சொல்லக்கூடிய அமைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ இதனுடைய அமைப்பாக நான் வந்து மறுபடியும் பழைய ஸ்லைடுக்கு போகிறேன். மறுபடியும் பூர்வ புண்ணிய பலன், பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை, தெய்வ அனுகிரகம் தேவை. இது எல்லாத்துக்கும் மீறி நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாத்ரு தேவோபவ,
பித்ரு தேவோபவ, அதிதி தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, தேவ தேவோபவ என்று சொல்லக்கூடிய இந்த 5 தாரக மந்திரத்தை ஒருவருடைய வாழ்க்கையில் பின்பற்றினால் ஒருவருடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறையை அதற்கு ஏற்ப நல்ல காரியங்களை செய்து நல்ல புண்ணிய காரியங்களை செய்தால் கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகத்தினால் எல்லாருக்கும் வீடு யோகம் அமையப்பெறும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். இதற்கு மேலே நம்ம ஒரு கலந்துரையாடலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சார் மணிகன் கொஞ்சம் முன்னாடி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம கலந்துரையாடலில் கொஞ்சம் இதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ கருத்துக்கள் மற்ற மற்ற ஆசான்களுடைய ஜோதிட ஜாம்பவான்களுடைய பார்வைக்கும் வைக்கப்படுகிறது. அவருடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அதே சமயத்தில் சில விஷயங்களை நாம் கலந்துரையாடியும் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்பது என்னுடைய விருப்பம். என்னுடைய பணிவான அந்த ஒரு யோசனையை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. இன்னைக்கு வகுப்பு ரொம்ப அருமையா இருந்தது. எல்லா ஆங்கிள்லயும் நீங்க பாயிண்ட்ஸ் பேசியிருக்கீங்க. உதாரண ஜாதகமும் பரிவர்த்தனை ஆனது அந்த டீட்டெயில் ரொம்ப நல்லா இருந்தது. வீடு இடம் கை பொருள் மாறி அது பரிவர்த்தனை அடிப்படையில வாங்குது, அந்த மெத்தடும் ரொம்ப நல்லா இருக்கு. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கருத்துக்களை சொல்றவங்க எல்லா சந்தேகங்களை கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் ஷேரிங் எடுத்தால் தான் எனக்கு யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஷேரிங் சரிங்களா? நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க சார். நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. சரிங்களா? ஓகேங்க. சொல்லுங்க, யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க? நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணிட்டேங்க. நான் பண்ணிட்டேன். ஹேண்ட் ரைஸ் யாரும் ஒன்றும் பண்ணல. நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் சொல்றதுக்கு அண்ட் அவருடைய கருத்துக்கள்ல இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு பேசலாம். யோகேஸ்வரலிங்கம், கோபி செட்டிப்பாளையம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கயா. வணக்கம். நல்லா புரிதலான இதா இருந்தது. 4ஆம் பாவத்தை பத்தி என்னுடைய கேள்விகள் எல்லாம் நிறைய இருந்தது. அந்த கேள்விக்கு விடையில் அவர் ஜாதகத்து மூலமா விளக்கம் கொடுத்தங்காட்டி கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்துட்டோம். வேற ஒன்றும் இல்லை. செஷன் அருமையா இருந்தது. அந்த கேள்விகள் அவரே பதிலாகவும் கொடுத்துட்டாரு. இந்தந்த பாவத்துக்கு இப்படி இருந்ததுன்னா இந்தந்த சட்பலம்னா இப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு இந்த வீடு நல்லா இருக்குது, 4க்கு 10 அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புரிதல் நிறைய சொன்னாரு. அதனால கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்புகளை எங்களுக்கு குறைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அங்க கேள்வி கேட்கல, வேற ஒன்றும் இல்லை. செஷன் அருமையா இருந்தது, சிறப்பா இருந்தது. மிக்க நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க. ஆமா, நிறைய பாயிண்ட்ஸ் நல்லா கிளியரா இருந்தது. இல்ல, அடிப்படை மாணவர் தான் நான். ஜோதிட ஆர்வலர் பிளஸ் மாணவர். அதனால எனக்கு அந்த எனக்கு புரிஞ்சிச்சு ஓரளவுக்கு. இதுக்கு மேல நம்ம ஜாம்பவான்கள் எப்படி சொல்றாங்க அது இன்னைக்கு நல்ல 79 பார்ட்டிசிபென்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. இப்ப 70 பேர் இருக்காங்க. இன்னும் யாரு உங்களுடைய ஒப்பீனியன் கருத்துக்கள் சொல்றதா இருந்தாலும் வாங்க. விஜயலட்சுமி அவர்கள் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்க. டவுட் இல்லை, ஏன்னா கிளியரா ஒரு ஸ்லைடு கொடுத்து அந்த ஸ்லைட்ல விளக்கமா பொறுமையா எடுத்து சொன்னீங்க. டவுட்டுங்கிறது இங்க கேட்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கல நீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிளியரா இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உதாரண ஜாதகம் இன்னும் அற்புதமா இருந்தது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா சின்ன எனக்கு ஒரு கிளாரிபிகேஷனுக்காக நான் கேக்குறேன். நீங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் ஜாதகம் கடக லக்னம், கடக ராசியே கொடுத்தீங்க. சந்திரன் கேது
ஆமாங்க, ஆமாங்க. செவ்வாய் இந்த லோ செவ்வாய் ராகு பேட்டரியில இருக்கு. இருக்காங்க. அப்படியா? நான் இன்னும் சார்ஜ் ஸ்டார்ட் ஆகலையே. உங்க வாய்ஸ் கேக்குது மேடம். உங்க வாய்ஸ் கேக்குது மேடம் ஓகே. எனக்கு. அப்ப என்னன்னா இதுல வந்து இப்ப அதே கடக லக்னம் சந்திரன் செவ்வாய் இணைவுல இருக்காங்க. நான் நான் இதா கேக்குறேன். ஏன்னா இப்ப கண்டிப்பா சொல்லுங்க. சந்திரன் யோகாதிபதி, சாரி செவ்வாய் தான் யோகாதிபதி அந்த ஜாதகனுக்கு. அப்ப அந்த ஜாதகனோட அந்த செவ்வாய் வந்து நீச்ச நிலையில இருக்கும்போது சந்திரன் ஆட்சியாய் அதே பூச நட்சத்திரத்துல இருக்கும்போது ராஜபங்க யோகத்தை கொடுத்துதான் ஆகணும், வீட்டை மறுக்க முடியாது. ஆனா இப்ப ஒரு கேள்வி, 4ஆம் அதிபதியான சுக்கிரன் போய் 8ல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, சரிங்க. 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல நிக்கிறாரு. அப்ப அந்த நட்சத்திர அதிபதியான சனி பகவானும் அதே 8ல அமர்ந்திருக்காரு. சரிங்க, இப்ப சரிங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வீடு அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கறது என்னோட கேள்விங்க. இது ஒரு ஆய்வு, அவ்வளவுதான். சரிங்க. பொதுவாக 4ஆம் வீட்டு அதிபதி ஓரளவு பலம் பெற்றிருப்பது நல்லது. சரிங்களா? இப்போ இந்த முன்னாடி இருக்கிற உதாரண ஜாதகத்தை பார்த்தோம்னா, நமக்கு 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். அவர் வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும், அந்த ராசி லக்னத்துக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும், பலம் பெற்று இருப்பதினால் அவர் அந்த யோகத்தை கொடுத்துட்டாரு. சரிங்களா? இந்த இடத்துல 4ஆம் வீட்டு அதிபதி பொதுவாக சுபகிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் அமர்வது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பாக்கியங்கள் கிடையாது. சரிங்களா? சுபகிரகங்கள் இருந்தாலும் சுபகிரகங்களாக இல்லாத நிலையில், ஒருவேளை சுபகிரகங்களாக இல்லாத நிலையில் 4ஆம் வீட்டு அதிபதி சுபகிரகமாக இல்லாமல் அசுபகிரகங்களாக இருந்து அவங்க 8ல போய் உட்கார்ந்தாங்கன்னா வீடு அமையப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதியை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களின் நிலையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் பேசணும். ஒருவேளை 4ஆம் வீட்டை ஒரு சுபகிரகங்க பார்த்துருந்தது, சுக்கிரன் பார்த்தாரு, குரு பார்த்தாரு அப்படின்னா அவருக்கு அந்த வீடு அமையக்கூடிய யோகம் வாய்ப்புகள் அதிகம் என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்க. இல்லைங்க, என்னோட கேள்வி ஏன்னா 4க்குடையவன் தான். அதாவது கடக லக்னத்துக்கு எப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்லயே தான் நான் வரேன். கடக லக்னத்துக்கு அவன் பாத்தீங்கன்னா சுகாதிபதியாகி பாதகாதிபதி என்ற ஸ்தான பலத்தை பெறுறாரு. சுக்கிரன் தான் அவனுக்கு சுகாதிபதியும், வீட்டை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியும் அவன் தான். அதே சமயத்துல பாதகாதிபதி என்ற அதிகாரத்தை வாங்கக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அப்ப இந்த சுக்கிரன் வந்து மறைதல் நல்லதா? என்னோட கேள்வி. அதுக்காக தான் நான் இந்த இடத்துல மறையாம இருக்கிறது நல்லது மேடம். அதான் முதல் பாயிண்டா நான் சொன்னேன். பொதுவாக சுபகிரகங்கள் மறையாமல் இருப்பது நல்லது, மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் இருப்பது நல்லது. அதே போல சுபகிரகங்கள் மறைந்து சனியினுடைய அதாவது அசுபர்களோட சேராம இருப்பதும் நல்லதுதான், பொதுவான ஒரு கருத்தாக. சரிங்களா? அசுபர்கள் மறைவது நல்லது, சுபகிரகங்கள் மறைந்தால், அதுவும் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 8லயோ 6லயோ மறைஞ்சால் அது வந்து அவ்வளவு நன்மையான ஒரு அமைப்பை கொடுக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஆனால் இது விதிவிலக்கும் எடுக்கலாம். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்ற மாதிரி குரு பகவான் வந்து ஒருவேளை அந்த சுக்கிரனையோ இல்லை அந்த 6ஆம் வீட்டையோ 8ஆம் வீட்டையோ பார்த்தால், இல்லை 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது அது வாய்ப்புகளுக்கு அந்த ஜாதகருக்கு வாய்ப்புகள் சிறிது உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? பொதுவா வந்து ஸ்ட்ரைட்டா நான் சொல்லணும்னா அமையப்பெறுவது கடினம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லணும் அப்படின்னா 4க்குடைய சுக்கிரன் 8ல போய் மறைஞ்சு சனியோட சேர்ந்தால் வீடு அமையக்கூடிய யோகம் குறைவு அப்படிங்கிறதாக எடுத்துக்கொள்ளணும், ஸ்ட்ரைட் ஆன்சரா சொல்லணும்னா. சரிங்களா? சரிங்க. ரொம்ப 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 சந்தோஷங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குதுங்க. நன்றி. ஹலோ, வணக்கம் ஐயா. நான் அறிவுலகன் பேசுறேன். வணக்கம் வணக்கம் ஐயா, அறிவுலகன் ஐயா அவர்களே வணக்கம். இப்போ வந்து சில பேருக்கு வந்து என்ன ஆகுது, வேலை செய்யற இடத்துல வந்து கம்பெனியே வந்து வீடு கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அந்த வீட்லயே வந்து அவங்க வாழ்க்கை ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இருந்துடுறாங்க. அது கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும், பிரைவேட் ஜாப் ஆகட்டும், அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. அது வந்து எப்படி ஜாதகத்துல பாக்குறது? அது ஒரு விதத்துல வந்து தொழிலுக்கும் அந்த 4ஆம் வீட்டு அதிபதிக்கும் சம்மந்தம் இருக்கணுங்க. தொழில் வீட்டு அதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியும் சம்மந்தம் வரும்போது அந்த மாதிரி ஒரு யோகம் கொடுக்கும். சரிங்களா? சொந்த வீடு மாதிரியே இருப்பாங்க, பல வருஷங்கள் அந்த வீட்லயே இருப்பாங்க. அது இல்லாம அவங்க சொந்த வீடு வெளியே வாங்கி வச்சிருப்பாங்க, வெளியே வாங்கி வாடகை கூட்டிட்டு இவங்க, ஏன்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வீடு, தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி கொடுக்கக்கூடிய வீடு, கம்பெனியினுடைய எல்லா சுகபோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்க்கும்போது
இந்த இடத்துல அந்த 10ஆம் வீட்டு தொழிலினுடைய அதிபதியான 10ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி, 4 இது 3ஐயும் கனெக்ட் பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா 6 அப்படிங்கிறது நமக்கு வந்து சேலரிடு பர்சன், அதாவது சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி 10, 4 இது 3ஐயும் தொடர்பு படுத்தி நம்ம பார்க்கணும். ஒருவேளை இது இவங்களுக்குள்ள தொடர்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. ஓகே ஐயா, நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. சொல்லுங்க ஜெயச்சந்திரன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கங்க. வணக்கம் ஐயா. உங்களுடைய வாய்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுடைய வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குதுங்க. சிக்னல் கிடைக்கல. நீங்க சரிங்க பக்கத்துல இருக்கேன். ஓகே ஓகேங்க. இப்ப கேக்குதுங்களா? இப்போ ஓரளவு கேக்குதுங்க. நல்லா. இப்ப 4ஆம் பாவத்தை பத்தி ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க. அதுலயும் மன யோகனம்ங்கிறத பத்தி ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்லா அருமையா இருந்தது கிளாஸ். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. பாராட்டுகள் சார். அப்புறம் இந்த தந்தை மூதாதையர் சொத்து ஸ்லைடு போட்டீங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்லைடு போட்டீங்க தெரியல. அது வந்து யூடியூப்ல வராதனால அந்த ஸ்லைடு போட்டு இந்த வாட்டி பிளே பண்ண முடியுமாங்கிறத என்னுடைய ரிக்வெஸ்ட். அப்படிங்களா? இது மற்ற எல்லாமே இந்த 4ஆம் வீடு அதிபதி கிரகங்கள் இது எல்லாத்தையும் நம்ம பேசணுங்க. ஆக்சுவலாக சொல்ல போனா தந்தை வீடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எத்தனாவது ஸ்லைடுனா உங்களுக்கு சொந்த வீடு ஒரு நிமிஷங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 17வது ஸ்லைடுங்க. மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 25 ஸ்லைடு போட்டதுல 17வது ஸ்லைடு. அதுக்கு முன்னாடி நிறைய கடந்திருக்கும். 16 ஸ்லைடு கடந்திருப்பாங்க. சரிங்களா? அதுல வந்து என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, எந்தெந்த கிரகங்கள் வீட்டுக்கு வந்து சொந்த வீடு அமைய பேசும், அதாவது சொந்த வீடு அமைய எந்தெந்த கிரகங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோங்க. அப்போ அதாவது வீட்டிற்குடைய காரகத்துவ கிரகங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசணும். அதுல வந்து செவ்வாய் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். செவ்வாயினுடைய காரகத்துவம் வந்து வீடு மனை காரகன் அப்படின்னு பேசணும். அதே போல குரு கண்டிப்பாக அந்த வீட்டுக்குடைய காரகத்துவ கிரகங்கள்ல வரும். குருவும் வரும். ஏன்னா செழிப்பான வீடு, விசாலமான அமைப்புள்ள வீடு, தெய்வ கடாட்சம் உள்ள வீடு இப்படிங்கிற அமைப்புல குருவும் உள்ள வருவார். குரு கிரகமும் உள்ள வரும். சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வரும். ஆடம்பரமான வீடு அப்படிங்கிற இடத்துல சுக்கிரன் உள்ள வரும். சந்திரன் உணவுபூர்வமான வீடு அப்படிங்கிறது வெறும் செங்கல்லும் சிமெண்ட்டும் கட்டின கட்டணம் இல்லை. அது வந்து உணர்வுபூர்வமான இருக்கக்கூடிய மனிதர்கள், ரத்தமும் சதையும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் பாசமும் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு சேர வாழக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திரனும் அந்த காரகத்துவத்துல உள்ள வருது. அதே போல சனியினுடைய கிரகமும் உள்ள வரும் அப்படின்னு பார்த்தோம். சனி வந்து உங்களுக்கு நீடித்து நிலைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது சனி கொடுக்க யார் கெடுப்பார், சனி கெடுக்க யார் கொடுப்பார். சனி அதனுடைய உதாரணமும் பார்த்தோம். அதுக்கும் உதாரண ஜாதகம் இருக்கு. பட் அது போடத்திற்கு நேரம் கிடைக்கல. அதாவது சனி அதாவது 7.5 சனியில், அதாவது இரண்டாவது சுற்று என்று சொல்லக்கூடிய பொங்கு சனியில கொடுத்தக்கூடிய அந்த சனி கொடுத்த வீட்டை வந்து அவர் இன்னும் விற்க முடியல. 7.5 சனி முடிஞ்சு பல வருஷம் ஆனாலும் அதை விற்க முடியல. அவர் கடனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாழ்றாரு. நல்லா சரி எதுக்கு கடன் வச்சுக்கணும் வீட்டுக்கு மேலே அப்படின்னு அது விற்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அப்போ அந்த வீடு எப்படின்னா அந்த வீடு அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும். அடுத்த ஒரு தலைமுறைக்கு அந்த வீடு அவர் கொடுப்பாரு. தந்தை வந்து மகனுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறடைய அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருப்பதுனால அவர் விற்க முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணி விற்க முடியல. அப்போ அந்த ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சனி பகவான் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே போல புதனும் இப்போ உள்ள சம்மந்தப்படுறாரு வீடு அமைகிறதுக்கு. சொத்து விவகாரம், ஆவணங்கள், அதே போல் ஈசி பார்க்கறது, பாண்டு, பத்திரம், இந்த விஷயங்கள்ல அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல புதனும் உள்ள வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். அதே போல் ராகு கேதுனுடைய அமைப்பும் பார்த்தோம். திடீர் யோகம், திடீர் ஒரு பின்னடைவு, திடீர் பிரச்சனைகளை இந்த ராகு கேது வீட்டினுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு லக்னாதிபதியினுடைய நிலை எப்படி இருக்கணும், பாக்கியாதிபதியினுடைய நிலை எப்படி இருக்கணும், 4ஆம் வீடு பலமாக இருக்கணும், 4ஆம் வீட்டு அதிபதியினுடைய நிலை எப்படி இருக்கணும், 4ஆம் வீட்டை எந்தெந்த கிரகங்கள் பார்க்கணும், 4ஆம் வீட்டு கிரகம் எங்கெங்க இருக்க சிறப்பு, 4ஆம் வீட்டு கிரகம் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம், அதே போல் சுபகிரகங்கள் 4ஆம் வீட்டை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம், சுபகிரகங்கள் லக்னாதிபதியை எப்படி பார்க்கணும், சுபகிரகங்கள் ஒரு 4ஆம் வீட்டை எப்படி பார்த்தா வீடு யோகம் அமையும், இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் விலாவரியாகவே பார்த்தோம். அதே போல் செவ்வாய் எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது, செவ்வாய் எங்கெங்கெல்லாம் இருக்கணும், அதே போல் சுக்கிரன் எந்தெந்த வீட்டில் இருக்கக்கூடாது, சுக்கிரன் எந்தெந்த வீட்டில் இருக்க சிறப்பு, குரு எந்தெந்த வீட்டிலலாம் இருக்கக்கூடாது வீடு அமைய, எந்தெந்த வீட்டில் குரு இருந்தால் சிறப்பாக வீடு அமையும், சந்திரன் எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது, எங்கெங்கெல்லாம் இருந்தால் வீடு அமையும், அதே போல் சனி எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் விலாவரியாக பார்த்தோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே இருக்கக்கூடாது, எங்கே இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம்.
அதே போல் பார்த்தீங்கன்னா மூதாதையனுடைய சொத்து அதுலேருந்து நீங்கள் பார்த்தேன்னு சொன்னீங்க. மூதாதையனுடைய சொத்து, தந்தையனுடைய சொத்து எப்படி கிடைக்கப்பெறும், தாத்தாவினுடைய சொத்து எப்படி கிடைக்கப்பெறும், அதனுடைய கிரகங்களுடைய அமைப்பு, அதனுடைய யோகங்கள் இதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அதை தொடர்ச்சியாக ஆமாங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு சார். இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு போட்டதுனால. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓவராலா திருப்பியும் கூட ஒரு ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கு. ஜெகநாதன் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நீங்க தான் முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன் சார். ஏன்னா உங்களுடைய குரல் கேட்காத ஒரு மீட்டிங் இருக்க முடியாது. கேளுங்களா? கண்டிப்பாக விட்டுட்டீங்க சார். ஆமா சார். சூரியன் இருக்குல்ல, அது 4ஆம் வீட்டோட தொடர்பு வச்சா எப்படி அப்படிங்கறது விட்டுடுச்சு சார். எல்லா கிரகமும் வந்துருச்சு 4ஆம் காரகத்துக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சூரியன் வந்து மட்டும் ஏன் மிஸ் ஆச்சு? சூரியன் 4ல இருந்தா என்ன, இல்ல 4 சார் ஒருவேளை சூரியன் வந்து 4ஆக இருக்கக்கூடிய பட்சத்தில் தந்தையினுடைய வீடு வரும் அப்படிங்கிறதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சார். ஒருவேளை சூரியன் வந்து 9ஆம் வீடு சூரியனுடைய வீடாக இருந்து, ஒரு ஜாதகத்தில் 9ஆம் வீட்டில் சூரியன் இருக்காரு, இல்லை சாரி 9ஆம் வீடு சூரியனுடைய வீடாக இருந்து அவர் லக்னத்திலேயோ ராசியிலேயோ வந்து உட்கார்ந்தா தந்தையினுடைய சொத்து வரும், நல்ல நிலைமையில வந்து உட்கார்ந்தா தந்தையினுடைய சொத்து வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சார். பொதுவாக சூரியனை ஒரு எதற்கு விட்டுன்னு தெரியல, இது என்ன தெய்வ சங்கல்பமா என்னன்னு தெரியல. அந்த நிலைப்பாடை நான் எடுக்கும்போதே சூரியனை அந்த அமைப்பு எனக்கு தெரிஞ்சாலும் அதை உட்கார விடலை. ஏன்னா சூரியன் இன்னொரு விஷயத்துல ஆத்மகாரகன் ஆயிடுறாரு சார். ஆத்மாவினுடைய தன்மை வந்து பூர்வ புண்ணியத்தினுடைய தன்மையா வந்துருது. ஒருவேளை என்னுடைய ஜாதகத்துல வந்து சூரியனுடைய கொஞ்சம் பலம் கொஞ்சம் கம்மி தான் என்னுடைய ஜாதகத்துல. அதனால சூரியனுடைய பலம் வந்து எனக்கு அதை எடுக்க வரலையோ என்னமோ தெரியல. கண்டிப்பாக சூரியனுடைய ஒரு நிலைப்பாடும் கண்டிப்பாக சொந்த வீட்டுக்கு வரும் சார். அது பெரும்பாலும் வந்து என்ன தந்தையினுடைய வீடாக அமையப்பெறும் அப்படிங்கிறதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இல்ல சார், இன்னொருத்தர் கேள்வி கிடையாது இல்லையா, அது எனக்கு சிங்க் ஆச்சு. இப்ப சில பேருக்கு கவர்மெண்ட் கோட்டஸ் அப்படின்னாரு இல்லையா, அது ஒரு சூரியனா இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் சார். ஏன்னா அரசாங்கத்துடைய ஒரு அமைப்பு சூரியனும் செவ்வாயும் இருந்தா வந்து அரசாங்க அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க சொத்தை அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யோகம் வராது சார். இல்ல அது கேட்டாரு இல்லையா, ஒருத்தர் கேட்டாரு வாழ்நாள் ஃபுல்லா அவங்க வீட்லயே இருக்காங்க கவர்மெண்ட் கொடுத்த வீட்லயே அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டாரா. ஒரு கால் சூரியன் வச்சா இருக்குமோ அப்படின்னு டவுட் இருந்தது சார். கண்டிப்பா உங்களுக்கு வந்து சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கலாம், சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கலாம், சூரியன் செவ்வாய் நல்ல விதத்தில் அமர்ந்திருக்கலாம். ஏன்னா சூரியன் நல்லா இருக்காம அரசாங்கத்தினுடைய தொடர்பு அமையாது சார். சூரியன் நல்ல விதமாக இருந்திருந்தாதான் அரசு வேலையே கிடைக்கும், அரசாங்கத்தினுடைய ஒரு பணத்தை வாங்க முடியும், அரசாங்கத்தில் சொத்து அனுபவிக்க முடியும். அப்போ சொத்து அப்படிங்கிறது செவ்வாயினுடைய, அப்போ சூரியன் செவ்வாயினுடைய காம்பினேஷன் கண்டிப்பாக நன்றாக இருக்க வேண்டும் என்பது இன்னொரு பாயிண்ட். நன்றி சார், இந்த ஒரு இதை நீங்க எடுத்து சொன்னதுக்கு, எனக்கு விளக்கத்தை சொல்ல வச்சதுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி சார், நன்றி. வேற என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல சார். எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் கம்மியா இருந்தா, இவ்வளவு எல்லா பாயிண்ட் கூட பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. செக் பண்ணி அடுத்த பாயிண்ட் இது இல்லாட்டி அது அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் மினிமைஸ் பண்ண முடியுதா நான் செக் பண்றேன் சார். அதை வச்சு ஏதாவது குறைக்க முடியுதான்னு பார்ப்போம் சார். கண்டிப்பாங்க. இது வந்து ஒரு பொது விதியினுடைய கணக்குல தான் எடுத்துக்கணும் சார். நம்ம இது எல்லாமே இருந்தாதான் வீடு அமையுமோ அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இதுல ஒரு சில விதிகள் இருந்தாலே போதும் வீடு அமையும், ஒரு சில விதி விலக்குனாலே வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அது குறைப்போம் சார், அது பார்ப்போம் சார். நானும் பாக்குறேன் விதியெல்லாம் வருதான்னு பாக்குறேன் சார். ஓகே, சரி, நன்றி சார். நன்றி. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம். சூரியன் வந்து 4ஆம் வீட்டை பார்த்தா அரசு பணியில வேலை செய்யறவங்களுக்கு கோட்டத்திலேயே இருக்கலாம், சொந்த வீடு அமையும். அது எனக்கு அமைஞ்சிருக்குது. நீ சொன்ன பாயிண்ட் நான் வந்து பார்த்திருந்தேன். சரியா இருந்தது. அரசு பணியிலவும் இருந்த, அரசு கோட்டத்திலே இருந்த, சொந்த வீடு அமைஞ்சிது. உங்க இன்றைய விளக்கங்கள் 4ஆம் வீட்டு விளக்கம் பிரமாதமா இருந்தது. குரல் வளம் சிறப்பு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. தெளிவான முறை. அதெல்லாம் வந்து ஸ்டார் அகாடமி கிடைத்த ஒரு வரம். நன்றி ஐயா. எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் சார். எனக்கு உடனே நீங்க அந்த விதியை வந்து உங்களுடைய ஜாதகத்துல பொருத்தி பார்த்து
அதை வந்து அந்த விதி பொருந்தது அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் சார், பெரிய விஷயங்க ஐயா. அது ரொம்ப அருமையாக நீங்க பொருத்தி உடனே சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி. வேற யாரும் இன்ட்ரெஸ்ட் பண்ண நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வரலாம். உங்களுடைய அனுபவம் சொல்லுங்க. மீட்டிங் பத்தி நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஏதாவது எண்ட் ஆஃப் த டாக் இருந்தா அது கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாங்க மேடம், கண்டிப்பாக. முதல்ல வந்து உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பை கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லாவே பண்ணிருக்கீங்க. எதிர்பார்ப்புன்னு இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும், அணுகுமுறை இருக்கும், அனுபவம் இருக்கும். அதனால அவங்கவுங்களுடைய வே ஆஃப் வெளிப்பாடு அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்களுடைய அனுபவத்தை பொறுத்தது, பழக்கத்தை பொறுத்தது. லார்ஜா கொடுத்துருக்கீங்க, சப்ஜெக்ட் வந்து லார்ஜா கொடுத்துருக்கீங்க. அதனால அதுல வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம இதுவே சொல்ல முடியாது, குறைய சொல்ல முடியாது. அந்த எல்லாமே ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நல்ல பொறுமையா பேசியிருக்கீங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப நன்றி, நன்றிங்க. அதே போல் ஸ்டார் அகாடமிக்கு எனக்கு இது முதல் நிகழ்ச்சி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிகழ்ச்சிகள் சில விஷயங்களில் ஸ்ரீனிவாசன் சாரோட பண்ணிகிட்ருக்குறோம். மற்ற ஒரு நிகழ்ச்சிகளையும் கவனிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நம்ம பார்த்துட்ருக்கோம் வச்சுக்கோங்களேன். வெங்கடேஸ்வரன் ராமசுப்பு சார் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தினுடைய நிகழ்ச்சியும் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு, சில சந்தர்ப்பங்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் பார்க்க முடியல, என்னுடைய வேலைப்பளுவின் காரணமாக சில நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஸ்ரீனிவாசன் சார் வந்து பொறுமையாக வந்து எப்பயுமே என்ன ஏதாவது ஒரு விதத்தில் அணுகுமுறை பண்ணி ஒரு தொடர்ந்த ஒரு ஒரு கேப்பில் அவர் கூப்பிட்டு, சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது என்னால் மறக்க முடியறதில்ல சில சந்தர்ப்பங்களில். இது வந்து ஜோதிட ரீதியான ஒரு உறவு முறை, ஜோதிட ரீதியான ஒரு பற்றுக்கள். அதாவது அந்த பற்றுக்களை கண்டிப்பாக ஸ்டார் அகாடமி எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த வாய்ப்புகளை கொடுத்துட்ருக்கு. அதுக்காக கண்டிப்பாக வந்து ஸ்டார் அகாடமிக்கும் ஸ்டார் அகாடமி நிறுவனர் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாசன் சாருக்கும் ஸ்டார் அகாடமியில் பங்கு பெறும் அனைத்து அதனுடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாம்பவான்களுக்கும் அனைவருக்கும் கண்டிப்பாக என்னுடைய நன்றி உணர்வை கண்டிப்பாக இந்த நேரத்தில் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. சரிங்களா? அதே போல் வந்து இந்த நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து, அதாவது ஒரு விதத்தில் ஸ்ரீனிவாசன் சாரை வந்து நான் ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னா அதாவது சில பேர்லாம் ஜோதிடத்தில் இருப்பாங்க, சில பேர்கள் வந்து ஜோதிடத்தை பார்ப்பாங்க, சில பேர் வந்து ஜோதிடம்ன்ற பேரில் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஜோதிடத்துக்காக உயிரையே கொடுத்தவர், தன்னுடைய உயிரில் தன்னுடைய தந்தையாரனுடைய உயிரையே தானமாக கொடுத்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அவர் என்னுடைய நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சியில் அவர் நிகழ்ச்சி அன்னைக்கு வந்து என்னுடைய நிகழ்ச்சி, அந்த சனிக்கிழமை வந்து என்னுடைய நிகழ்ச்சி, அதை நினைவுபடுத்தணும் கண்டிப்பாக. அவருடைய ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன், ரொம்ப ஒரு சூழ்நிலை வந்து அவருடைய அன்றைய சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. அவங்க தந்தையாருக்கு ரொம்ப மோசமான உடல்நிலை பாதிக்கப்பட்டு அன்னைக்கு காலையில் விடிகாத்தால் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாரு. அவர் அந்த சூழ்நிலையிலும் கூட, அந்த சூழ்நிலை தந்தை வந்து ஐசியூவில் இருக்கார், அந்த சூழ்நிலையிலும் கூட, ஏன்னா இதை நான் மிகைப்படுத்தி சொல்லலை, உண்மையை சொல்கிறேன், அந்த சூழ்நிலையில் கூட அந்த ஒரு நிகழ்ச்சியை விடாமல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம், இதை வந்து நிறுத்தக்கூடாது, இதை அந்த கேப் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் அன்னைக்கு அவர் அந்த இடத்துலையும் கூட ஹாஸ்பிட்டல்லையும் உட்காந்துக்கிட்டு அவர் தந்தையாருடைய நிலைமையும் பொறுத்து கூட அந்த நிகழ்ச்சியை நடத்தி என்னுடைய அந்த முதல் நிகழ்ச்சியாக, முதலோ 2வது 3வது நிகழ்ச்சியாவது ஒன்று அந்த அந்த ஒரு அனுபவம் அன்னைக்கு எனக்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிறிது நாட்கள்லேயே ஒரு தந்தை வந்து இறைவனடி சேர்ந்தார் என்பதனுடைய துயரமான செய்தியும் கேட்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் நம்ம கிடைக்கப்பட்டுரும். அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து அவரை பார்க்கும்போது ஒரு விதத்தில் ரொம்ப பெருமையாக இருந்தது. ஜோதிடத்துக்காக அவர் தந்தையினுடைய ஒரு நிலைப்பாட்டை கூட அவர் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளவு தூரம் தந்தையை ஒரு பார்த்துக்கிட்டார் அவர். இருந்தாலும் இதையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பண்ணது வந்து ஜோதிடத்தின் மேலே அவர் எந்த அளவுக்கு அவர் ஒரு ஆர்வத்தை மட்டும் இல்லை, உயிரையே வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் அந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக தெரியப்படுத்தினார். எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியாது அன்னைக்கு நடந்த சூழ்நிலை. ஏன்னா எனக்கு அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை வந்து நான் நடத்தினேன், நான் தான் அந்த நிகழ்ச்சியை வந்து செஞ்சேன், அந்த நிகழ்ச்சியில் நான் தான் பங்கு பெற்று அன்னைக்கு என்னுடைய உரை இருந்தது அப்படிங்கிறதுனால இதனுடைய விளக்கம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதனுடைய இது வந்து எனக்கு நல்லா தெரியும். காலையில் கூப்பிட்டு 6 மணிக்கு கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எப்படியாவது நீங்கள் எடுத்துருங்க சார், நான் இங்கிருந்து ஹோஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் எப்படியாவது அதை எடுத்துருங்க அப்படின்னு. சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை அன்னைக்கு மிக சிறப்பாக நடத்தி முடிச்சு பண்ணார். அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, டெடிகேஷன்,
ஜோதிடத்துக்காக தன்னுடைய டெடிகேஷன். இந்த நேரத்தில் நான் அதை சொல்ல கண்டிப்பாக அவரை பாராட்டுறது மட்டும் இல்லை, அவருடைய அந்த சிரத்தைக்கும் அந்த இதுக்கும் நான் வந்து என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் நான் கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். சரிங்களா? அதே போல் மற்ற ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் நான் கண்டிப்பாக, ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு கலை, வேதம் எல்லாத்தையும் தாண்டி ஜோதிடம் என்பது பொய்யல்ல, ஜோதிடரும் பொய்யல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ நிறைய கருத்துக்கள், கருத்து பரிமாற்றங்கள், கருத்து போர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி பேசுவது, ஒரு ஜோதிடரை மற்றொரு ஜோதிடர் வந்து தாக்கி பேசுவது, தரம் குறைந்து பேசுவது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைக்க வேண்டும். அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம போகவே கூடாது. ஏன்னா ஜோதிடர் என்பவரே முதல்ல ஒரு குருவாகப்படுகிறார். அப்போ மற்ற ஜோதிடரை வந்து நம்ம வந்து தாக்கி பேசுவது, தரம் குறைந்து பேசுவது அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல்ல குருவினுடைய தோஷத்தை அளிக்கும் என்பதே நம்ம அந்த நிலைப்பாட்டை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய தோஷம் அதாவது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் தோஷாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிறதுலே, அதாவது தோஷங்களில் மிகப்பெரிய தோஷங்களாக கருதப்படக்கூடிய ஒரு தோஷமாக குருதோஷம் வந்துடும். இப்போ இருக்கக்கூடிய அடுத்த நம்ம ஜென்ரேஷனை பாதிக்கும். நம்மளுடைய மறுபிறவியில் இதனுடைய பாதிப்புகள் கண்டிப்பாக வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அப்போது ஜோதிடரும் உண்மை, ஜோதிடமும் உண்மை, ஜோதிடரும் உண்மை என்ற நிலைப்பாட்டை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் அந்த ஜோதிடம் பார்க்க வருபவருக்கு பலன் சொல்லி தீர வேண்டும் என்பது, பலன் சொல்லியே ஆக வேண்டும், அவர் அதை கேட்க வேண்டும். அதை நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியது இந்த பிரபஞ்சமும் இறைவனுடைய அனுகிரகம் மட்டுமே தவிர நாம வந்து ஜோதிடம் பொய், ஜோதிடர் பொய் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படக்கூடாது, நம்ம போகக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக மற்ற ஜோதிடர்களுக்கு வைக்கிறேன் என்பதில் உறுதிப்பாடாக இருக்கிறேன் நான். சரிங்களா? ஸோ இத்துடன் அனைமா டைம் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டிருக்கிறோம். என்னுடைய இது வந்து இது முடிவுரை அல்ல, இது ஸ்டார் அகாடமியில் அடுத்த ஒரு முன்னுரையாக என்னுடைய உரை வரும் என்பதில் எல்லோரும் ஐயப்பாடும் இல்லை. அந்த ஐயப்பாடு என்றுமே இருந்ததில்லை. மற்றும் எல்லோருக்கும் ஸ்டார் அகாடமிக்கும், மறுபடியும் ஸ்டார் அகாடமிக்கும், ஸ்ரீனிவாசன் சாருக்கும், தங்களுக்கும், இதில் கலந்து கொண்ட அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும், ஜோதிட ஜாம்பவான்களுக்கும், ஜோதிட புருஷர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் நன்றியும் மறுபடியும் ஒரு முறை சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 218 வாரம் ஸ்டார் அகாடமியோடைய ஜூம் மீட்டிங் வந்து நல்லபடியா முடிஞ்சிட்டு, தொடர்ந்து இது மாதிரி உங்களோட அடுத்தடுத்த பிரசன்டேஷன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் உங்க சிஸ்டரோட பிரசன்டேஷனும் வேணும். பேசுறேங்க மேடம், நான் பேசி பாக்குறேன். ஆமா, அவங்களையும் பேசுங்க. நான் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கணும். பெண் ஜோதிடர்களுக்கும் அந்த ஆக்ஷன் வந்து அவங்க நல்லா பேசுறதுக்கான வாய்ப்பு எல்லாத்துக்கும் நல்லா கிடைக்கணும். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருந்தேன். அவங்க லிங்க் அனுப்பிச்சிருந்தேன். கண்டிப்பா என்னோட இதுல அவங்க கலந்துக்குவாங்க. நான் பட் இப்போதான் ஹலோ இருக்காங்க கிருத்திகா, இப்பதான் லைன்ல வந்திருக்கேன். ஒரு half an hour. ஓ சூப்பர்மா. ஓகே பாருமா, அடுத்து நீங்க தான் உங்களோட கொடுக்கணும். நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆமா பார்க்கலாம்ல. ஷெட்யூல் டைட்டா போயிட்டு இருக்கு 6 மாசமா எனக்கு. ஆமா, ஷெட்யூல் டைட்டா இருந்தா நம்ம சப்ஜெக்ட் பழைய 10 வருஷமா நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னு சொன்னாங்க. உங்க பிரதர் மாதிரி நீங்களும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சொன்னாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்றது கஷ்டமா இருக்காது. ஒத்துழைப்பு தரத்துக்கு உங்க பிரதர் இருக்காங்களே. இருக்காங்க, பட் அதான் எல்லாருக்குமே என்னோட ஷெட்யூல் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு இப்போ. ஸ்டார் அகாடமில வந்து வாரம் தவறாம கலந்துகிட்ட ஒரு பார்ட்டிசிபென்ட்னாலாம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா என்னால டைட்டா இருக்கு ஷெட்யூல். அது ஒரு லிங்க்ல வர இல்ல. பிளான் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த 218 ஸ்டார் அகாடமியோடைய வந்து நல்லபடியா முடிஞ்சிருக்கு. அடுத்த வாரம் இதே மாதிரி சந்திக்கலாம். நன்றிங்க. Thank you. நன்றி.